ஹாய் பட்டர்ஃப்ளைஸ் வெல்கம் பேக் டு டேக் குக் சன்ஷைன் கார்டன்ரா. ஐ ஹோப் எல்லாரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அண்ட் என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஃபேஸ் எப்போயுமே பிரைட்டாக இருக்கணும்டா. அண்ட் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இதுக்கப்புறமும் லைஃப் இருக்குல்ல. ஸோ எதாக இருந்தாலும் ஈஸியாக மூவ் ஆன் ஆக கற்றுக்கோங்க. எப்பவுமே போல்டாக இருங்க, எல்லா விஷயத்துக்கும் வீக் ஆகிடாதீங்க. ஏன்னா நம்ம ஃபீல் பண்ணணுன்னு தான் எல்லோரும் ஆசைப்படுவாங்க. ஸோ அதவே நம்ம கொடுத்துடக்கூடாதுல்ல. அதனால் போல்டாக இருங்கடா. நம்ம எப்பவுமே போல்டாக தான் இருக்கணும், எந்த விஷயமா இருந்தாலும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மை டர்ஸ்டி கிங் அப்படின்ற ஸ்டோரி பார்த்துருப்போம் டெலிகிராமில். ஐ ஹோப் உங்களுக்கு அந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த போஸ்ட்டு கீழே கூட கமெண்ட் பண்ணுங்கடா. எனக்கு சரியாக தெரியலை, டெலிகிராமில் வந்து கமெண்ட் பண்ணலாமா இல்லை உங்களால் மெசேஜ் பண்ண முடியுமா முடியாதான்னு. இன்ஃபேக்ட் உங்களால் முடியலைன்னா உங்களோட அந்த என்னோடய யூடியூப் போஸ்ட் இருக்கும்ல, அது கீழே கூட உங்களோட வேர்ட்ஸை வந்து கமெண்ட்ஸ் செக்ஷனில் வந்து அவங்க ஷேர் பண்ணுங்கடா. நானும் தெரிஞ்சுக்கிடுவேன். நான் டிஃப்ரெண்ட்டாக அதாவது அப்படி போட்ட ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலாக நான் அந்த பார்ட் மட்டும் இல்லாமல் தான் அந்த ஸ்டோரி போடணும்னு நினச்சேன், யூடியூப்பில் போடுறதா இருந்தால். லைக் அதில் என்ன அப்படின்னா, லவ்ன்றது வெறும் அது மட்டும் கிடையாது, அதை தாண்டி ஒன்று இருக்குது. அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு தான் நான் அதை போட்டேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த ஸ்டோரி வந்து நீங்கள் என்கிட்ட ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்த ஸ்டோரி தான்டா, ஜோம்பி வெர்சஸ் அண்ட் மாஃபியா. ஸோ மாஃபியா ஜோம்பின்றப்ப எனக்கு டேங்க் என்ன பார்ட் கொடுக்கணும்னு தெரியாமல் தான் நான் டாக்டரை கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் சேம் டைம் இதில் நான் மாஃபியா சைடும் சரி, ஜோம்பி சைடும் சரி, டேக்குக்கோட லவ்வும் சரி, நான் 3யுமே வந்து பேலன்ஸ் வெயிட்டாக காட்டணும். அதனால இங்கே அப்பப்போ வந்து நான் சீன்ஸை மாற்றுற மாதிரியும் சீக்வன்ஸை கொண்டு வர மாதிரியும் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக கொண்டு போகிறேன்டா எப்பயும் போல். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். என்னன்னே தெரியல, என் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கேட்குறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களோட விஷயம், உங்களோட அந்த ஐடியாஸை சொல்லும்போது, இந்த மாதிரி ஸ்டோரி போட முடியுமா கேட்கும்போது ரியலி ஹாப்பியாக இருக்குடா. நீங்கள் வந்து அதை உங்கள் சைடு இருந்தும் எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்ஸ் வருது. இந்த மாதிரி ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஐ ஹோப் இந்த ஸ்டோரியை இது வரைக்கும் எப்படி இந்த ஸ்டோரியை கொண்டு போயிருப்பேனோ அதே மாதிரி இதையும் கொண்டு போவேன் அப்படின்ட்டு நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணுங்கடா இந்த ஸ்டோரியை பற்றி. அண்ட் டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஓகேடா. ஸ்டோரி ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் தாண்டா காட்டுறாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலை பார்த்தாலே வந்து பாதி சிலோனை வந்து மறைச்சி கட்டின மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ பெருசாக இருக்குது ஹாஸ்பிட்டலு. ஸோ 24 ஹவர்ஸும் அங்கே வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பேஷண்ட் வர்றது போகிறது இந்த மாதிரி ஒர்க் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் போல். ஸோ அவ்வளோ க்ரௌடான, வெளியே அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். பட் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சாஃப்டாக தான் நடக்கும். அதாவது எந்த ஒரு பேஷண்ட்டையும் டிஸ்டர்ப் பண்ணாமல், யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். அதே மாதிரி கவுண்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு 1, 2 இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே நிறையாவே இருக்குது. எல்லாருமே அவ்வளோ பொலைட்டாக வந்து அவங்க பேஷண்ட்ஸை வந்து செக் பண்ணுறது இந்த மாதிரி ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்குருவாங்க. ஸோ இதில் வந்து இவ்வளோ சாந்தமாக இருக்க ஒரு இடத்துல திடீர்னு ஒரு புயல் மாதிரி ஒரு சவுண்டுடா. ஒரு பேஷண்ட் தான் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க போல். டைரெக்டாக ஆம்புலன்ஸ்லேருந்து இறக்கிட்டு ஒரு பர்சன் தான்டா வேகமாக வந்து அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அந்த பர்சனை பார்த்த உடனே அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, நர்ஸு, அப்புறம் அவங்க கோவொர்க்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ப்ளஸ் பண்ணிட்டு தாண்டா அந்த பேஷண்ட்டே அவங்க கூட்டிகிட்டு வராங்க. சார் நீங்கள் இப்போலாம் பேசுகிறதுக்கு நேரம் கிடையாது, உடனே ஆப்ரேஷன் எடுத்துகிட்டு ரெடி பண்ணுங்க, புரியுதா? அப்புறம் ஜிம்மின் சுகா 2 பேரும் சீக்கிரம் வர சொல்லுங்கள். அப்பா அம்மா எங்கே 2 பேரும்? அது வந்து சார் அவங்க 2 பேரும் இன்றைக்கி ஒரு மீட்டிங்க்காக போயிருக்காங்க. சரி டக்குன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. அது ஜிம்மின் சுகாவும் வேற ஒரு பேஷண்ட்டில் பிஸியாக இருக்காங்க. வேறு டாக்டர் எல்லாமே இன்றைக்கி மீட்டிங்க்காக போயிருக்காங்க. என்ன மீட்டிங்கு? பேஷண்ட்டோட உயிர் விளையாடுறத விட இந்த மீட்டிங் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு எவ்வளோ காசு இது செலவு பண்ணிக்க வைக்கிறோன்னு போர்டு மீட்டிங்க்கு ஒரு ஆள் பண்ணால் பத்தாதா? இப்படி இருக்க எல்லா டாக்டரும் போயிடுவீங்களா? இல்லை சார், உங்கள்கிட்டலாம் பேசுகிறதே வேஸ்ட்டு. முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, நானே பார்த்துக்கிறேன். ஆனால் சார், அவன் செத்தா நீ பொறுப்பேற்றுக்குருவியா? இல்லை சார். ம், வாயை மட்டும் நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்ட்டு அந்த பர்சன் ரொம்ப கோவமாக இருக்காங்கடா. கோவத்தோட உச்சகட்டத்தில் தான் இருப்பாங்க. பட் கட்டாட்டே ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகும்போது அவங்க அப்படியே சாஃப்டாகிடுவாங்க. அவங்க ஆப்ரேஷன் பண்ணுற விதம், அந்த டூல்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது
இது எல்லாமே அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கும். அதாவது நிதானமா இருக்கும். ஒரு கால்குலேட் பண்ணி பண்ற மாரி இருக்கும் அங்க ஒவ்வொரு ஆக்ஷனும். அங்க இருக்க நர்ஸு அப்புறம் வந்து அதாவது அவங்க அந்த பெர்சனுக்கு வந்து கால்ல தான் அடிபட்டுருக்கும். அந்த அடி எப்படி பார்த்தோம்னா, அந்த எலும்பே வெளிய தெரியிற மாரி இருக்கும் அந்த அடி வந்து. ஸோ, அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு டாக்டர் இருப்பாங்கல்ல, அவங்களே வந்து ஆச்சரியமா தான் பார்ப்பாங்க அவங்க பண்றதெல்லாம். ஸோ, ஃபைனலா ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து மயக்கத்தில தான் இருப்பாங்க. உடனே அவங்கள ரூம ஷிஃப்ட் பண்ணிட்டு, இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. ம். ஓகே சார். கிம் டேயாங், உனக்கு எத்தன தடவ சொல்றது இந்த மாரி ஆப்ரேஷன் நீ பண்ணாதன்னு. அப்டின்ட்டு ஒரு சவுண்டு கேக்குது. திரும்பி பார்த்தா அவங்க அம்மா தான் செம்ம கோவத்துல நிக்கிறாங்க. அப்புறம் அவன சாக சொல்றீங்களாம்மா? டேயாங், நீ இப்ப தான்டா படிச்சுக்கிட்டு இருக்க. 3 இயர் தான் படிக்கிற. இப்டி படிக்கிறவன போய் நாங்க கூட்டிட்டு வந்தோம்னு தெரிஞ்சா, ஹாஸ்பிட்டலுக்கு தான்டா கெட்ட பேரு. ம்மா, இந்த மாரி விஷயம்லாம் நான் காலேஜ்ல 3 இயர்ல தான் படிக்கிறேன். ஆனா நீங்க பிறந்தப்பயே எனக்கு இதெல்லாம் சொல்லிக் குடுத்துட்டீங்க. என் ஃபேமிலியே ஒரு டாக்டர் ஃபேமிலின்றப்ப, இந்த சின்ன விஷயம் கூடவா நான் தெரியாம இருக்க போறேன்? டேங் அது ஜின், இப்ப எதுக்கு என்ன சும்மா திட்டிக்கிட்டே இருக்க? நம்ம இல்லாதப்ப அவன் அத பொறுப்பெடுத்து பார்த்துக்கிட்டான். அவ்ளோதேல. நாம்ஜோன், நீ தான் அவன கெடுக்குறது. யாருக்காச்சும் தெரிய வந்து படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ வச்சு ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் கெட்ட பேரு. இதெல்லாம் தேவையா நம்மளுக்கு? ஹ்ம். என் தம்பி ஆப்ரேஷன் பண்ணி எந்த பேஷண்ட்டாச்சும் இதுவரைக்கும் பொழைக்காம இருந்திருக்காங்களாம்மா? நீங்க இதெல்லாம் மறக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். டேயாங், நீ ஏன் காலேஜ் போகாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் காலேஜ் தான போலான்னு போய்க்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அந்த ஒரு பெர்சன் என் ரோட்ல அடிபட்டு கிடந்தாரு. யாருமே தூக்கிட்டு வரல தெரியுமா? மனசே கேட்கல. அதனால தான் இங்க எல்லாருமே அப்படிதான் டேயாங். அவங்க ரத்தத்துக்கு ஒண்ணுனா மட்டும் தான் துடிப்பாங்க. மத்தவங்களுக்கு கிடையாது. அதுதான் சாதாரண மனுஷங்களுக்கும், ஒரு டாக்டருக்கும் இருக்கிற வித்தியாசம். ம்மா, எங்களுக்கு பசிக்குது. வாங்க போய் சாப்பிடலாம். ம். ஜிமின் எங்க? ம். அவனுக்கும் ரொம்ப பசிக்குதாம். அதான் சாப்பிட உக்காந்துருக்கான். சரிடா. இவனுக்கு 1 மந்த் தான். ஆனா அதுக்குள்ளயும் பாதி சாப்பாட காலி பண்ணிடுறான். அப்படின்ட்டாங்கடா. ஸ்மைல் பண்ணிட்டு அங்க எல்லா 4 பேருமே வந்து ரூமுக்கு தான் போவாங்க. போய் பார்த்தா நம்ம ஜிம்மின் தான் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டேங்க பார்த்தோனே டக்குன்னு டேங்க ஹக் பண்ணலான்னு தான் வருவாங்க. பார்த்தா ஜிம்மின் கை ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்கும். அத பார்த்தோனே டேங்கும் அப்படியே வேகமா பின்னாடி தள்ளிக்கிருவாங்க. "டேய், இது என்னடா கையெல்லாம்?" "எ ரத்தம்லாம் இல்ல. ஜாமு தான். அம்மா ஸ்பூன் வைக்கல போல. அதான்." "ஜிமின், ஸ்பூன் பைக்குள்ள தான் இருக்கு. உனக்கு அவசரம்." "அப்பா, சத்தியமா முடியல. 1 மாசத்துக்கே இப்படி இருக்க நீ, ஆ?" "நாம்ஜோன், மத்தவங்க 2 பேருக்கு கல்யாணத்த பண்ணி வைங்க. என் பேரன் வெளிய வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்களா?" அப்படின்றாங்க ஜின்னு. சொல்லிட்டு நம்ம ஜிம்மின தான்டா உட்கார வச்சுட்டு, அவங்க கையெல்லாம் வந்து தொடச்சு விட்டுட்டு, அப்புறம் வந்து சாப்பாடு தான் வந்து அந்த பிளேட்ல எடுத்து வைப்பாங்க. ஸோ நம்ம ஜிம்மினும் இத பார்த்தோனே சுகாவ தான் பார்ப்பாங்க. சுகா வந்து ஜிம்மின தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாரி சாஃப்ட்டா. "அப்படி இல்ல பேபி. கல்யாணம் பண்றது அவசரம் இல்ல. ஆனா இப்போதைக்கு நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் நெறையா இருக்கு. அது மட்டும் இல்லாம சுகாக்கு இப்போ ஒரு ரிசர்ச் வேற போய்க்கிட்டு இருக்கு. அத முடிச்சுட்டு ஒரே இதா பண்ணலான்னு தான்." ம். அப்பனுக்கும் மகனுக்கும் வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் ரிசர்ச் தான். "டேயாங், நீ நின்டுக்கிட்டே இருக்காத. மொத சாப்பிடு. அட்லீஸ்ட் போய் ஆஃப்டர்நூன் செக்ஷனாச்சும் அட்டெண்ட் பண்ணு. புரியுதா? உனக்கு இதெல்லாம் தெரியுன்றதுக்காக நீ படிக்கக்கூடாது, கத்துக்கிற கூடாதுன்னு இல்ல. நெறைய விஷயத்த படிச்சா தான் கத்துக்கிற முடியும்." "ம்மா, அதெல்லாம் அந்த காலம்மா. உங்க காலத்துல தான் ஸ்கூல்ல போயி படிக்கிறது, புக்ஸ் யூஸ் பண்ணது. ஆனா இப்ப இருக்க எல்லா ஸ்டூடண்ட்ஸும் ரொம்ப டேலண்டடா இருக்காங்க. பிராக்டிகல்ல தான் நெறையா கத்துக்குறாங்க. புக்ல வெறும் ஒரு ஓரலா தான் இருக்கும்." "மனுஷங்களோட உசிர்ல இப்படி அசால்ட்டா பேசக்கூடாது டேயாங். மொத படிப்ப முடி. அதுக்கப்புறம் இந்த இதுக்கெல்லாம் வருவ. புரியுதா? அதுக்குள்ள ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுங்க. சுகா, நீ வா உட்காரு." அப்படின்றாங்க. சுகாவும் வந்து அப்படியே ஜிமின் கிட்ட தான்டா உட்காருவாங்க. ஜிமின் ஃபுல்லாமே வந்து சாப்பிடல தான் வந்து குறியா இருப்பாங்க. நம்ம ஜின்னுமே வந்து சாப்பாடு எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு தான்டா இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளேயே வந்து ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மாரி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம டேங்கோட ஃபேமிலி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாமே ஹாஸ்பிட்டல் தான்டா. எல்லாருமே டாக்டர் தான்.
அதுவும் எப்படின்னு பார்த்தோம்னா, வெறும் தாத்தா காலத்துலேருந்து இல்லடா. அவங்களுக்கு முன்னாடியே இந்த தலைமுறைன்னு சொல்லுவாங்கல்ல, மூத்த குடி அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுலேருந்து எப்படின்னா, இந்த நாட்டு மருத்து செய்றது, இந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலுமே வந்து மொத இருந்தே கெட்டுனது தான். அப்பலாம் சின்னதா இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைமுறை வர வர அத அப்படியே எடுத்து இவ்வளோ பெருசா கொண்டு வந்து இப்ப வந்து செயல்படுத்துறாங்க. ஸோ நாம்ஜூனும் ஜின்னும் எப்படி மீட்டிங் பார்த்தோம் அப்படின்னா, ஜின்னோட அப்பாவும் டாக்டர் தான். நம்மலாம் இப்ப பண்ணுவோம்ல, ஒரு ஆப்ரேஷன் நடக்குதுன்னா, வேற டாக்டர் வெளிய இருந்து வருவாங்க. அப்படி சொல்லுவாங்கல்லடா. ஸோ அதே மாரி தான் நாம்ஜூனோட அப்பாவும், ஜின்னோட அப்பாவும் அந்த மாரி வெளிய இருந்து ஒரு பேஷண்ட்ட அட்டெண்ட் பண்ணும்போது தான் 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து நல்ல ஒரு பேர் போன டாக்டர்னால அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வந்திருக்கும். ஸோ அவங்க பிசினஸ வந்து ஒண்ணாக்கி இன்னும் கொஞ்சம் அத டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் ஜின்னுக்கும், நாம்ஜூனுக்கும் மேரேஜ் வச்சிருப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து ஸ்டார்ட்டிங் வந்து 2 பேருமே டாக்டர்ன்றனால ஓரளவுக்கு ஒத்து போயிருக்கும். பட் போக போக அது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங், லவ் இந்த மாரி வந்திருக்கு. ஏன்னா இவரும் டாக்டர், அப்புறம் ஜின்னும் டாக்டர்ன்றப்ப 2 பேரும் அத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்குள்ள ஒர்க் எப்படி இருக்கும் அப்டின்ட்டு. ஆனா, அவங்க பசங்க யாருமே அவங்க ஃபோர்ஸ் பண்ணல. நீங்க வந்து டாக்டர் தான் படிக்கணும்னு. பட் சுகா வந்து விருப்பப்பட்டு தான் டாக்டர் படிச்சிருப்பாரு. ஸோ படிக்கிற இடத்துல தான் ஜிம்மின வந்து பார்த்து லவ் பண்ணது, இந்த எல்லாமே இருந்திருக்கும். ஸோ லவ் பண்ணி 4 இயர்ஸ், அதாவது அந்த காலேஜ் 4 இயர்ஸ்ல வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. 1 இயர் வந்து இப்ப வந்து அவங்க ஆஃபீஸ்லயே வந்து வேல பார்ப்பாங்க ஹாஸ்பிட்டல்லயே, சுகாவோட ஹாஸ்பிட்டல்லயே. ஜின்மினுக்கு வந்து எப்படின்னா, சுகாவோட பார்ட்னர்ன்றனாலலாம் வேல கிடைக்கல. பட் ஜிம்மினோட கேரக்டர், அவர் வந்து எல்லாத்தையும் சாஃப்ட்டா ஹேண்டில் பண்றது, அண்ட் பேஷண்ட் வந்து டக்குன்னு மூஞ்சில அடிச்ச மாரி பேசாதது, எல்லாத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ற விதம். இது எல்லாமே ஜின்னுக்கும் புடிச்சு போனனால தான் சுகாவுக்கு வந்து கிரீன் சிக்னல் காட்டுனது. அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்லயே வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேங்குமே வந்து ஜிம்மின் கூட ஃபர்ஸ்ட்டு வந்து அவ்வளவா அட்டாச்மெண்ட் இருந்திருக்காது. பட் போக போக வந்து எப்படி அட்டாச்மெண்ட் வந்துச்சுன்னா, ஜிம்மினும் டாக்டர் அப்படின்றப்ப, நம்ம டேங்க் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, இல்ல எதுவும் கொஞ்சம் புரியல அப்படின்னா, ஜிம்மின்ட்ட கேட்கறது. அல்லது ஜின்னுட்ட இந்த மாரி சுகாட்ட தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ, அப்ப ஜிம்மின் வந்தப்ப அவங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன் பார்டர் இருக்காதுடா. மத்தவங்கட்ட கேட்கும்போது, "இத நம்ம கேட்கலாமா? கரெக்ட்டா இருக்குமா?" அப்படின்ட்டு டேங் யோசிக்கும்போது, ஜிம்மின்ட்ட வந்து அது இருக்காது. அது மட்டும் இல்லாம, ஜிம்மின் எக்ஸ்ப்ளைன் பண்ற விதம் வந்து டேங்க்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயே வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாண்டிங் வந்திருக்கும். டேங் வந்து இப்ப தான் வந்து 3 இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபைனல் இயர் கிடையாது. 3 இயர்ல வந்து டாக்டர் படிக்கிறாங்க. ஸோ டேங்க் வந்து பிராக்டிகலா ஒரு விஷயம் பண்றது, இல்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறது இருந்தா மட்டும் தான் அவருக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த மாரிலாம் இருக்கும். பட் இந்த புக்ல படிக்கிறது, அத பத்தி மனப்பாடம் பண்ணி எழுதுறது, இதெல்லாம் டேங்க்கு சுத்தமா பிடிக்காது. அவங்க அப்படியே அந்த ஒரு கேரக்டர். ஸோ இப்போதைக்கு இது போதும். நான் கிம்மோட ஃபேமிலிய பத்தி ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன் குடுத்துருப்பேன்னு நெனைக்கிறேன். அண்ட் நாம்ஜூனுக்கு பார்த்தோம் அப்டின்னா, இந்த ஹாஸ்பிட்டலே பார்த்தோம்னா, சிலோன்ல பெரிய ஹாஸ்பிட்டலு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா, ஒரு இந்த 100 ஏக்கர் சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா வளச்சு போட்டு, ஒரே ஹாஸ்பிட்டல் தான்டா. ஆனா அவ்ளோ பெருசா இருக்கும். மத்த பிசினஸ் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் ஒரே பிசினஸு. அந்த சிலோன்ல இருக்க, அதாவது சிலான்ல இருக்க கவர்மெண்ட்டே சவுத் கொரியா கவர்மெண்ட்டே வந்து இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரொம்ப அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. ஏன்னா, அங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஃபெசிலிட்டீஸும் இருக்கும். ஸோ கவர்மெண்ட்டோட ஃபண்டா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே அவங்க வந்து அத யூஸ் பண்ற விதம், எல்லாருக்குமே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், ஒருத்தவங்களால முடியல அப்டின்னா, அதுக்குன்னு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், இந்த மாரி எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹம்பிளா நடந்துக்குருவாங்க. ஸோ இப்ப நம்மளுக்கு எப்படி சவுத் கொரியாவுக்கு எப்படி பாதி இது பிடிஎஸ் அந்த மாரி தான் அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலு. ஸோ எனக்கு எப்படி புரிய வைக்கணும்னு தெரியல. அதனால இப்படி புரிய வச்சுட்டேன். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு நான் கிம்மோட ஃபேமிலிய கரெக்ட்டா புரிய வச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்க டின்னருமே அந்த மாரி லஞ்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாமே வந்து எப்பயுமே ஃபேமிலியா சாப்பிடணும்னு நெனைப்பாங்க. ஐ மீன் ஆ ஒரு நாளைக்கு எல்லா நேரமும் ஒண்ணா இருக்க முடியாது. ஏன்னா அவங்க டாக்டர்ல. அட்லீஸ்ட் டின்னர் இல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஏதாச்சும் ஒண்ணாச்சும் ஒரு நாளைக்கு அவங்க ஃபேமிலி கூட மிங்கிள் பண்ணி, அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது தாட்ல தான் அவங்க வந்து மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்லயே தான் வந்து டின்னர் முடிக்கிற மாரி இருக்கும். அதாவது லஞ்ச்சு.
ஸோ அப்படிதான் இப்பயும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க சாப்பிட்டுட்டும் நம்ம இன்ட்ரோடக்ஷனும் முடிச்சாச்சு. ஸோ கிங் ஃபேமிலியோட இன்ட்ராக்ஷன் ஓவரா சாரி இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் இப்படியே கட் பண்ணோம்னா ஒரு நைட் டைம் தான்டா, மிட் நைட் கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த டயத்துல தான் ஒரு கடலுக்கு நடுவுலடா, பக்கத்திலேயே வந்து ஒரு ஷிப் நிக்குது. அதுக்கு பக்கத்துலயே அத விட பெருசா ஒரு ஷிப் நிக்குதுடா. செம்ம பெருசு. ஸோ அதுக்கு அந்த சின்னதா அத விட சின்னதா ஒரு ஷிப் இருக்கும்ல, அதுல இருந்தான்டா நெறைய காட்ஸ் மாரி வெளிய வராங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தான். அவங்க எல்லா காதுலயுமே வந்து அந்த ரிசீவர் இருக்கும். ஸோ அதில நடுவுல வந்து ஒரு 2 பெர்சன் தான்டா கோட் ஷூட் போட்டு செம்ம கோவமா அந்த பெருசா இருக்க ஷிப்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவ்ளோ கோவத்துல இருப்பாங்க அத பார்க்க பார்க்க. என்னடா ஆச்சு? அப் ஜேஹோப் பாஸ், உள்ள நம்ம ஆளுங்க பாதி பேர அனுப்பி எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு. நீங்க சொன்னீங்கன்னா நம்ம போலாம். ம். ஜங்குக், நான் என்ட்ட பேசுறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு இந்த மாரி பேசிக்கிட்டு இருக்க சுத்தமா புடிக்காது. நான் சொல்றேன் ஒழுங்கா பாம்ப தூக்கி போட்டு வந்துட்டு போயிரலாம். டேய்! எல்லாத்துக்கும் அழிக்கணும்னு பார்க்காதடா. இத்தன வருஷம் நம்மளுக்கு விசுவாசமா இருந்துட்டு, ஏன் அவன் திடீர்னு இப்படி பண்ணான்னு தெரிஞ்சுக்கிற வேணாமா? ஹம். ஒரு தடவ விசுவாசம் போயிருச்சுன்னா, அங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இத்தன வருஷம் நம்மளுக்கு தான் வேல பார்த்தானா, இல்லேன்டல. ஆனா என்னால ஒருத்தவங்கள நம்ப முடியாதுண்ணா. அதுக்கு ரீசன் கேட்கறதுக்கு நான் ஒண்ணும் உன்ன மாரி நல்லவன்லாம் கிடையாது. ஏய்! ஷிப்பு கால்ல கரை ஒதுங்கும் போது பாட்டா தான் ஒதுங்கணும். புரியுதா? டேய் ஜங்குக், மொத இந்த கோவத்த கொற. உன் கோவம் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஏய்! காட்ஸ் மொத அந்த ஷிப்புக்கும் நம்ம ஷிப்புக்கும் ஒரு பாலம் மாரி போடுங்க. அப்டின்றாங்க. ஸோ அந்த காட்ஸ்மே வந்து அந்த ஷிப்ப வந்து பக்கத்துல தான்டா கொஞ்சம் ஒட்டி வைப்பாங்க. கரெக்ட்டா வந்து இந்த டயத்துல அந்த பெரிய ஷிப் இருக்கும்ல, அதுக்குள்ள இருந்து நம்ம ஜேகே, ஜேஹோப்போட காட்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ ஒரு பேரியர் மாரி தான் போடுவாங்க. அதாவது அந்த ஏணி மாரி சொல்லுவோம்ல, அதுதான் மேலேருந்து அந்த ஷிப்புக்கு வர மாரி போட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஜேஹோப் தான்டா போவாங்க. ஜேஹோப் பின்னாடி தான் ஜங்குக் போயிருப்பாங்க. ஸோ அங்க போய் நிக்கும்போது கரெக்ட்டா அவங்க காட்ஸ் எல்லாருமே அங்க நிப்பாங்க. என்னடா ஆச்சு? எங்க இருக்கா அவன்? ச பாஸ் அவங்க வந்து பேஸ் மட்டத்துல தான் இருக்காங்க. ம். நான் கீழ நான் பார்த்துக்கிறேன். வேணாம் ஜங்குக். கீழ நான் போறேன். சத்தியமா நான் எதுவும் பண்ண மாட்டேன்ண்ணா. என்னால உன்ன நம்ப முடியாது ஜங்குக். உன் கோவம் அப்படி. ஸோ நான் தான் சொல்றேன்ல நான் பார்த்துக்கிறேன்னு. நீ இத்தன வருஷம் அவன் கூட இருக்கியான்னு சொல்லிட்டு அவன என்ன வேணாலும் விட்டுருவேனா நீ? அதனால தான் சொல்றேன் நான் பார்த்துக்கிறேன்னு. நீ மேல இருக்கத பாரு. மேலலாம் இங்க ஒண்ணும் இல்லண்ணா. நான் ஆல்ரெடி என் காட்ஸ்ட்ட சொல்லி எல்லாத்தையும் அப்பேர் பண்ண சொல்லிட்டேன். டேய்! இங்கேருந்து மனுஷங்கலாம் எங்கடா? ஜேஹோ பாஸ். அத ஜங்குக் பாஸ் தான் எல்லாரையும் கொண்டு சரி. கடலுக்குள்ள தூக்கி போட்டீங்க. அப்படிதானே? ஆமா பாஸ். நீங்க பயப்படாதீங்க. நாங்க கல்லு கட்டி தான் தூக்கி போட்டோம். கண்டிப்பா வெளிய வரமாட்டாங்க. யப்பா டேய்! ஏன்டா இப்படி எல்லாரையும் அடிச்சு கொல்றதுலயே இருக்கீங்க? ஜங்குக், நம்ம மாஃபியா தான். அதுக்குன்னு இப்படி பார்க்குற எல்லாரையும் கொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் நான் திருப்பியும் சொல்றேன். நான் உன்ன மாரி கிடையாது. நான் இப்படி தான் இருப்பேன். அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் அங்கேருந்து போயிருவாங்கடா. நம்ம ஜேஹோப்லாம் செம்ம டென்ஷனா இருக்கும். ஜங்குக் வந்து எப்பயுமே இப்படிதான். அந்த பேசுற பழக்கமே கிடையாது அவருக்கு. எடுத்தோனே ஷூட் பண்ணணும், கொல்லணும். அதுக்கும் மேல முடியலையா, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா, ஒரு பாம்ப தூக்கி போட்டு வந்துருவாரு. அவரோட கேரக்டரே இதான். நம்ம ஜேஹோப்புக்கும் ஒரு மாரி ரொம்ப டென்ஷனா இருக்கும். இவன் இப்படி பண்றத பார்க்கும்போது. அண்ட் இதனால ஜங்குக் தான் நெறையா பிரச்சனை வரும். அதனால தான் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாரு. பட் ஜங்குக்லாம் இப்போதைக்கு யார் கண்ட்ரோல்லயும் கிடையாது. ஸோ ஜங்குக் வந்து கீழ போனோனே நம்ம காட்ஸ் பாதி பேர் ஜங்குக்க ஃபாலோ பண்ணி தான்டா போயிருப்பாங்க. ஸோ அங்க வந்து பார்த்தோம்னா, ஒரு டாக்டர் மாரி இருப்பாங்க. லாங் கோட்லாம் போட்டு ஒரு மிடில் ஏஜ் வச்சுக்கலாம். ஒரு 50 கிட்ட வச்சுக்கலாம்டா. ஸோ அந்த மாரி ஒரு பெர்சன் தான் நடுவுல வந்து ஒரு சேர்ல வந்து செயின் பண்ணி உட்கார வச்சிருப்பாங்க. ஜங்குக்க பார்த்தோனே அந்த பெர்சனோட ஃபேஸே அவ்ளோ கருப்பாகும். ஒரு மாரி பயத்துலயும், நர்வஸ்லயும் அப்படியே ஜங்குக்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டடா! மிஸ் சாய். நான் உங்கள நேரா வந்து மீட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலைல. ம். நான் சொல்லட்டா என்ன எதிர்பார்த்துருப்பீங்கன்னு? அப்படியே தூரத்துலேருந்து பாம் போட்டு போயிருப்பேன்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்படியே ஃபுல் ஃப்ளாஷ்ட்.
வூஃப் அந்த மாரி ஜங்குக் என் பேரை சொல்ற தகுதி கூட உங்களுக்கு இப்ப கிடையாது. உங்களுக்கு நாங்க என்ன குறை வச்சோம்? நல்லா அதேல பார்த்துக்கிட்டோம். நீங்க ரிசர்ச் சென்டர் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னனால, உங்களுக்கு தனியா நாங்க ஒரு கப்பலே குடுத்துருக்கோம். ஆனா நீங்க என்னடான்னா, இத எங்களுக்கு எவன் ஆக மாட்டானோ, அவன் கீழ போய் வேலை பார்க்குறீங்க. இல்ல எனக்கு புரியல. பாய் குடுக்குறது நாங்க, தூங்குறது மட்டும் வேற ஒருத்தவனா? ஆ? ஜங்குக் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொல்றத தெளிவா கேளுங்க. டேய்! இங்க எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டீங்களா என்ன? ஜங்குக் ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. வாய மூடிரு. எங்க அண்ணன் சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் இன்னும் உன்னைய பொழக்காம இருக்கேன். உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்கோ மரியாதை. அப்படின்றாங்க. ஸோ அந்த காட்ஸ் வந்து அங்க இருக்கதாண்டா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஜங்குக் வந்து அப்படியே அங்கிட்டு போகும்போது ஒரு கன்னு மாரி இருக்கும். ஸோ அந்த கன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும்டா ஸ்டைலிஷா. அது மாரி கையில ஹேண்டில் பண்ற விதம் ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கும். ஸோ ஜங்குக்கு அந்த கன்ன பார்த்தோனே புடிச்சிருக்கும். ஸோ அத தான் வந்து யூஸ் பண்றது, லோட் பண்றது, அப்புறம் லோட் ஆஃப் பண்றது இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சாய்க்குனா உசுரே போயிருச்சு. ஜங்குக் தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. ஏய்! கன்ன எப்படி பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நீ சொல்லி தரியா? ஆ? சரி சொல்லு. எதுக்காக அந்த நெல்சன் கூட கை சேர்ந்த நீ? சொல்லு. ஜங்குக் நான் நெல்சன் கூட ஒன்றும் கையெல்லாம் சேர்ந்துக்கல. அப்புறம் என்னாவா? எனக்கு ஒரு லிக்விட் தேவைப்பட்டுச்சு. அது நெல்சன்ட்ட மட்டும் தான் கிடைக்கும். அதுக்காக தான் நான் நெல்சன அப்ரோச் பண்ணேனே தவிர, நான் உங்களுக்கு அகைன்ஸ்டா வேலை பார்க்குறேன்னு இல்ல. இந்த அந்த லிக்விட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏய் 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 ஏய்! போதும் 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 போதும். கூல் டவுன். நீ என்ன நெனச்சுட்ட? அப்படியே எங்க அண்ணனோட வால தொத்திட்டு, இங்க மாஃபியான்னு வந்து உக்காந்துருக்கேன்னு நெனச்சிட்டியா? ஒவ்வொரு ஆளையும் பார்த்துட்டு, உன்ன மாரி முதுகுல குத்துறவனையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். என்ன? ஆ? இதுக்கு மேலயும் நீ சொல்றதெல்லாம் நான் நம்புவேன்னு நெனைக்கிறியா? அப்படின்டுவாங்க. ஸோ அப்ப வந்து அந்த கார்ட் வந்து ஒரு பெர்சன தாண்டா அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு வருவாங்க. அந்த பெர்சனே ஆஃப் டெத்ல தான் இருப்பாங்க. ஸோ அந்த பெர்சன பார்க்கும்போது நம்ம சாயோட மூஞ்சி அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். "ஏய்! யார்ரா அது? இப்பலாம் மனுஷங்களையே லேப்க்கு யூஸ் பண்ணிட்டியா என்ன?" "ஜங்குக், நான் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டரா இருந்தேன் தான். நான் இல்லேன்டல. எனக்காக நீங்க ரிசர்ச்சுக்கு அந்த கப்பலே குடுத்துருக்கீங்க. ஆனா என்ன நம்புங்க. நான் என்னோட ரிசர்ச்‌க்காக தான் அத பண்ணேன். ஆனா இப்ப இது தப்பா முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரமே நான் இவன அழிச்சாகணும். இல்லைன்னா பிரச்சனை வேற மாரி போயிரும்." சப்பா! டேய்! எப்புட்றா போகும்? ஆ? ஏய்! எல்லாரையும் தண்ணிக்குள்ள கெட்டி விட சொன்னேன்ல. இவன மட்டும் எதுக்குடா விட்டுருக்கீங்க? பாஸ் அது வந்து இவன் உள்ள இருந்திருக்கான். நாங்க கவனிக்கல. கவனிக்கல. இப்படி தான்டா எல்லாமே பிரச்சனையில போய் முடியுது. அவன தூக்கிட்டு போயி கொல்லக்கட்டி தண்ணீல விடுங்க. அப்படின்டுவாங்க. ஸோ நம்ம ஜங்குக் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அவர் கன்னு ஒண்ணு வச்சிருப்பாருடா. அத எடுத்துட்டு அங்க இருக்க கன்ன வந்து அவர் பாக்கெட்குள்ள வச்சுக்கிருவாரு. ஸோ அத பார்க்கறதுக்கே ஒரு நல்ல கிளாசிக் லுக்ல இருக்குமா. ஸோ அத தான் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு. ஆனா இன்னுமே வந்து அந்த கன்ன வந்து ஃபுல்லா ஸ்டடி பண்ணல. ஸோ நம்ம சாயுமே வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க. அவங்களால ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்ல முடியல. பட் ஜங்குக்னா அத கேட்குற மாரியே கிடையாது. "ஜங்குக் நான் திருப்பி சொல்றேன்." அப்படின்ட்டு சொல்ல தான்டா வருவாரு. பட் ஜங்குக் வந்து அவர் கன்ன வந்து லோட் பண்ணிட்டு அங்க ரூம்லேருந்து ஒரு பெர்சன இழுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த பெர்சன தான் சுட்ருப்பாங்க. தலையிலயே குண்டு பதிஞ்சிருக்கும். ஸோ அந்த பெர்சன் உடம்புலேருந்து ரத்தம் ரொம்ப வந்துகிட்டு இருக்கும்டா. சாய்க்கெல்லாம், "ஐயோ! நான் இவன்ட்ட எப்படி சொல்லுவேன்?" அப்படின்ற ஒரு பயத்தில தான் இருப்பாங்க. ம். இப்ப சொல்றா? என்ன? ஜங்குக் ஜங்குக் நான் சொல்றத கேளு. இவன் சாக மாட்டான். ஏய்! அப்படியா? சாக மாட்டானா? சரி இரு இப்ப பார்க்குறேன் சாவானா இல்லையான்ட்டு. அப்படின்ட்டு அவர் அந்த கன்ன எடுத்துட்டு சாயோட கால்ல சுட்டுருவார்றா. ஓ ஜங்குக்! இங்க பாரு. நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த லிக்விட் இவனுக்குள்ள நான் செலுத்தியிருக்கேன். இவன் சாக மாட்டான். நான் சொல்றத கேளு.
அப்படின்ட்டு ஏதோ சொல்ல தான்டா வருவாரு. பட் நம்ம ஜங்குக்லாம் ஒவ்வொரு செகண்டும் நெல்சன அப்ரோச் பண்ணது தான் ஞாபகத்துல வந்து அந்த கன் எடுத்து ஃபுல்லா சாய க்ளோஸ் பண்ணிருவாரு. ஸோ சாய்க்குமே வந்து அதுக்கப்புறம் என்ன சாயுமே அப்படியே அங்கனக்குள்ளயே இறந்துருப்பாங்க. ஸோ சாகுற ஸ்டேஜ்ல வந்து E7 அப்படின்னு மட்டும் தான்டா சொல்லியிருப்பாரு. நம்ம ஜங்குக்குமே அத வந்து பெருசா எடுத்துக்கிற மாட்டாங்க. ஏ இவைங்க 2 பேரையும் தண்ணிக்குள்ள தூக்கி போடுங்க. அட்லீஸ்ட் மீனுக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருப்பாய்ங்க. அப்படின்ட்டு அங்கருந்து போயிருவாங்கடா ஜங்குக்கு. ஸோ அந்த 2 பெர்சனுமே வந்து அது நடுக்கடல் தேல. ஸோ அதனால கொஞ்சம் அசால்ட்டாவே தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாரி கல்லுல எதுவும் போட்டுருக்க மாட்டாங்க. ஸோ தூக்கி போட்டு அவங்களுமே வந்து அவங்க ஷிப்க்கு வந்திருப்பாங்கடா. நம்ம ஜங்குக் தான் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதில வந்து ஒரே ஒரு கார்ட் வந்து பாம் மாரி ஒண்ணு வந்து ஜங்குக்கிட்ட குடுப்பாங்க. ஜேஹோப்லாம் செம்ம டென்ஷனா இருப்பாங்க. டேய் அட்லீஸ்ட் உள்ள ஏதோ நமக்கு தேவைப்பட்ட ஃபைல் இருக்கா என்னான்னு பார்த்தீங்களா? எல்லாமே பார்த்தாச்சு சார். ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தான் இருந்துச்சு. அத நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ம். அது எதுவும் நம்மளுக்கு தேவைப்பட்டதா? இல்ல சார். நம்மளுக்கு தேவைப்பட்டது கிடையாது. அது ஏதோ சாயோட ரிசர்ச் ஓரியன்டடா இருக்கு. பட் எதுக்கும் நான் எடுத்து வச்சிருக்கேன் சார். ஏய் அதெல்லாம் எதுக்கு? அங்கிட்டு கீழ தூக்கி போடு. அவன் சம்மந்தப்பட்ட எதுவுமே நம்மட்ட இருக்கக்கூடாது. ஜங்குக் எதுக்காச்சும் யூஸ் ஆகும்டா. அப்படி எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைக்காத. நான் என்ன பொறுத்தவரைக்கும் ஒண்ணே ஒண்ணு தான். எதையும் மிச்சம் வைக்கக்கூடாது. அது நாளைக்கு வளர்ந்து வந்து அது உனக்கெல்லாம் இன்னும் புரியல. என்னால ஒரு சில விஷயத்த மறக்க முடியாதுண்ணா. அப்படின்ட்டு ஜங்குக் வந்து அந்த பாம்ல வந்து அப்படியே அவங்க ஸ்மோக் கிட்ட தான்டா வைப்பாங்க. ஸோ வச்சோனே அந்த திரியும் பத்த ஆரம்பிச்சிருக்கும். டக்குன்னு அத எடுத்து வந்து அந்த கப்பல்ல தான்டா போடுவாங்க. ஸோ டோட்டல் ஃப்ளாஷ் தான். அந்த அது வந்து ஒரு பாம் தான்டா. ஆனா அது குடுக்குற எஃபெக்ட் வந்து ரொம்ப இதா இருக்கும். ஸோ நம்ம ஜங்குக்கோட கப்பல் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல தான்டா இருக்கும். அதனால பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஸோ கரெக்ட்டா அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜங்குக், ஜேஹோப் வந்து ஒரு வீட்டுக்கு அவங்களோட வீட்டுக்கு தான்டா போவாங்க. ஸோ அவங்க வீட பார்த்தாலே எப்படின்னு தெரியும். மாஃபியாஸ் வீடுனா எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ கரெக்ட்டா அவங்க வீட்டுல இறங்குமே தான்டா ரொம்ப ராயலா தான் இருக்கும் வீடு பார்க்குறதுக்கே. ஸோ வந்து ஒரு ஒயிட் மார்பிள்ல வந்து கெட்டுன மாரி இருக்கும் வீடு. சுத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் சுவர் தான்டா. அதுவுமே ஒயிட் கலர்ல தான் இருக்கும். ஸோ அந்த கேட் மட்டும் தான் அங்க பிளாக்காவே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் இருக்கவே இருக்காது. ஸோ ஃபுல்லாவே ஒயிட் கலர்ல ஒரு ராயல் லுக் தான் குடுக்கும். ஸோ ஒரு பெர்சன் தான்டா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே கதவு கிட்ட தான் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ ஜேஹோப் அந்த பெர்சன பார்த்தோனே ஓடி போய் அவங்கள தான் ஹக் பண்ணிக்கிருவாங்க. எத்தன தடவ சொல்லியிருக்கேன் யூஜின், இப்படி வெளிய வராதன்னு. நானும் அவங்க 2 பேரும் எத்தன தடவ சொல்லியிருக்கேன். இப்படி மிட் டைம்ல மிஷின்ல போகாதீங்கன்னு. ஜங்குக், அப்புறம் நீ. உன் கோவத்த எப்ப குறைக்க போற? ஆ? உன் அண்ணா ஃபோன் பண்ணி அவ்ளோ கத்துறான். நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. சும்மா சின்ன விஷயம் தான். ஜங்குக், இவ்ளோ கோவம் உடம்புக்கு ஆகாது. 2 பேரும் வாங்க சாப்பிடலாம். "ஏ அண்ணி நான் பசிக்கல." டேய் நீ யாரையாச்சும் சாகடிச்சேன்னா சாப்பிட மாட்டேன்னு நல்லா தெரியும். அவ்ளோ நல்லவனும் நீ கிடையாது. கொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். வந்து சாப்பிடுங்க. நான் வீமுக்குன்னு கொல்லல நீ. எப்படி அவனால நம்மள ஏமாத்த முடிஞ்சுச்சு? அதான் ஒரு கோவத்துல. அதுக்குன்னு கொல்லுவியா? அண்ணி அது சரி. நான் அப்பயே சொல்லிட்டேன். உங்க 2 பேரோட லைஃப்ல நான் இன்வால்வ் ஆக மாட்டேன்னு. இந்த பிஸ்னஸ், மாஃபியா இதெல்லாம் உங்களோட விருப்பம். ஆனா, நீங்க 2 பேரும் சேஃபா இருக்கணும். அது எனக்கு ரொம்ப முக்கியம். புரியுதா? சாப்பிட வாங்க. அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக்கும், ஜேஹோப்பும் அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி தான்டா போறாங்க. ஸோ அவங்க டின்னருமே அவங்களுக்குள்ள சாஃப்ட்டா முடியும். நம்ம ஜங்குக்குமே சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிருவாங்க நேரா. ஸோ யூஜின் தான் ஒரு மாரி சேடா ஜங்குக்கே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜேஹோப்புக்கு ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். அன்னைக்கு மட்டும் அந்த மாரி ஒரு விஷயம் நடக்காம இருந்திருந்தா, நம்ம ஜங்குக் ஹாப்பியா இருந்திருப்பாள்ல கோபி. குக்கிய ரொம்ப மிஸ் பண்றேன். முயல்குட்டி மாரி குதிச்சுக்கிட்டே இருப்பான் வீட்டுக்குள்ள. யுஜின், என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். அத யாராலயும் ப்ளேம் பண்ண முடியாது. என்ன ஜங்குக் யார ரொம்ப நம்புனாங்களோ, அந்த பெர்சனே அவன ஏமாத்துறது தான் அவனால அக்செப்ட் பண்ணிக்கிற முடியல. முடிஞ்சது முடிஞ்சுச்சு யுஜின். அத பத்தி நம்ம பேச வேணாம்.
சரி, நீ சாப்பிட்டியல்ல? ம். பசி வேற. அதான் டக்குன்னு சாப்பிட்டேன். சரி வாங்க. டயர்டா இருக்கு. நாளைக்கு ஆஃபீஸ் வேற போணும். ஒழுங்கு மரியாதையா நாளைக்காச்சும் ஆஃபீஸ்க்கு வந்து சேருங்க. புரியுதா? என்னால எல்லா வேலையும் தனியா பார்க்க முடியல. இதுக்கு தான் சொன்னேன். ஆஃபீஸ் வேணாம் அப்படின்ட்டு. ஹோ! ஆஃபீஸ் வேணாமா மிஸ்டர் மாஃபியா? நீங்க மாஃபியா வேலைக்கு போயிட்டு முக்காவாசி காசு செலவு தான் இழுக்குறீங்க. ஆ? இங்க பாடி கார்ட்ஸ்ன்னு வச்சிருக்கீங்களா? அவைங்களுக்கு சம்பளம் குடுக்கணும். சாப்பாடு குடுக்கணும். 2வது நீங்க கன்னு வாங்குறேன், அது வாங்குறேன், பன்னு வாங்குறேன்னு சொல்லிட்டு முக்காவாசி இது ஆஃபீஸ் காச தான் கை வைக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க ஆஃபீஸ் வேணான்னு? ஹே பேபி அப்படி சொல்லல. நம்ம வேற ஒரு ஆள போட்டுக்கலாமே! ம். சின்ன சின்ன பிரான்ச்ல போட்டுக்கலாம். ஹெட் குவார்ட்டர்லாம் போட முடியாது. உங்களுக்கு மாஃபியா பிசினஸ் முக்கியம்னா, என் அத்தையும், மாமாவும் மிச்சம் வச்சுட்டு போன இந்த பிசினஸ பாதுகாக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். வேகமா சாப்பிட்டு வாங்க, எனக்கு தூக்கம் வருது. அப்படின்டுவாங்கடா. நம்ம ஜேஹோப்பும் அவங்க ஒய்ஃப பார்த்துட்டு சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம ஜங்குக் தான்டா. ஸோ அவங்க ரூம்ல வந்து வெளிய வந்து என்னதான் பிளாக்கா இருந்தாலும், அவங்க ரூம் வந்து கொஞ்சம் பிளாக்கா தான் இருக்கும். ரொம்ப டோட்டல் பிளாக்கா இருக்காது. பட் பிளாக் அண்ட் ஒயிட்டு அந்த லைட்டிங்ஸ் வந்து எல்லோ கலர்ல இருக்கும். ஸோ அது பக்கத்துலயே கொஞ்சம் இந்த மணி பிளான்ட் இந்த மாரி ரூம்குள்ளேயே வளர்க்குற மாரி பிளான்ட்ஸும் இருக்கும். நம்ம ஜங்குக்கோட கேரக்டர் வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. அவர் வந்து எமோஷனல் பெர்சனா, இல்ல எமோஷனல்லெஸ் பெர்சனா அப்டின்ட்டு. ஸோ அவர் ரூமுமே அத ரிஃப்ளெக்ட் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஜங்குக்குமே அப்டியே வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நேரா கண்ணாடிய தான்டா பாப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாய் பண்ண விஷயம் தானே ஞாபகத்துக்கு வரும். ஸோ சாய் வந்து பார்த்தோம்னா, இவங்களுக்கு வந்து இப்பைக்கோ இல்ல நேத்துக்கோ பழக்கம் கிடையாது. ஸோ ஜங்குக்கோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் சாய் அப்படி சொல்லலாம். 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். பட் வந்து அவங்க அப்பா வந்து பிஸ்னஸ் அப்புறம் மாஃபியா வேர்ல்டு இப்படின்றப்ப அத சூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் சாய் வந்து டாக்டர் ஆகணும் அப்படி சூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்களால விட்டு குடுக்க முடியல. அதனால வந்து அ சங்குக்கோட அப்பாவுக்கு என்ன ப்ராப்ளம்னாலுமே வந்து நம்ம சாய் தான் வந்து ஒரு ஃபேமிலி டாக்டர் மாரி சொல்லலாம்டா. ஸோ அதுக்கு தேங்க் யூ சொல்ற மாரி தான் நம்ம ஜங்குக் வந்து சாய்க்கு வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் மாரி ஓப்பன் பண்ணி குடுத்துருப்பாங்க. பட் சாய் வந்து மோஸ்ட்லி இல்லீகலான ரிசர்ச் நெறையா பண்றனால ஐ மீன் ஹியூமன்ஸ வந்து கஷ்டப்படுத்த மாட்டாரு. பட் கவர்மெண்ட் வந்து எத பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அந்த மாரி ரிசர்ச் பண்றது. ஸோ அதுக்காக சிட்டில வச்சா செட் ஆகாது அப்டின்னு தான், ஒரு ஷிப்ல வந்து அந்த இத வந்து வச்சு குடுத்துருப்பாரு. அந்த ரிசர்ச் சென்டர. ஸோ அவ்ளோ ஒரு அப்பாக்கு பக்கத்துல பார்த்த ஒரு பெர்சன் வந்து நம்மள துரோகம் பண்ணிட்டாங்க அப்டின்றத வந்து ஜங்குக்கால ஏத்துக்கிற முடியல. ஸோ அந்த கண்ணாடிலயே அவரு அவ்ளோ பார்க்குறாரு. கோவமா இருக்கு. இப்டி நம்புற எல்லாருமே நம்மள ஏமாத்துறாங்க அப்டின்ட்டு. ஸோ அந்த கோவத்துல தான்டா அப்டியே ஒரு மாரி இந்த கண்ணாடிலே அவர் கைய வச்சு குத்திக்கிருவாரு. ஸோ இந்த கண்ணாடி உடைஞ்சுச்சோ இல்லையோ, அவர் கையிலேருந்து ரத்தம் ரொம்ப பொத பொதன்னு வர ஆரம்பிச்சிருக்கும். பட் ஜங்குக் அதெல்லாம் கண்டுக்கிறவே மாட்டாங்க. அப்படியே அந்த கட்டில்ல தான்டா அப்படியே ஒரு மாரி டயர்டா போய் படுத்துக்கிருவாங்க. அப்பா! இந்த உலகத்தில நம்புறதுன்னு யாருமே இல்லம்மா. யாரையும் நம்பவும் கூடாது. நம்ம ஃபேமிலி மட்டும் தாம்மா நம்மளுக்கு எப்பயுமே. நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன்ம்மா. நான் என் உசுர குடுத்தாச்சும் அண்ணனையும் அண்ணியையும் காப்பாத்துவேன். அவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஜங்குக் தூங்கிருவாங்கடா. ஸோ நெக்ஸ்ட் டே தான் அவர் வந்து கைய பாப்பாரு. அந்த பிளட்டோட ஸ்ட்ரெயின் அப்படியே இருந்திருக்கும், தூங்கி எந்திரிச்சுட்டு. ஸோ சின்னதா வந்து வாஷ் பண்ணிட்டு ஒரு ஹேண்ட் க்ளவுஸ் மாரி போட்டுக்குருவாங்க. ஏன்னா கண்டிப்பா யூஜின் பார்த்தா திட்டுவாங்கன்னு ஜங்குக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால ஹேண்ட் க்ளவுஸ் மாரி தான் போட்டிருப்பாங்க. ஸோ நேரா சாப்பிட தான்டா போய் உட்காருவாங்க. நம்ம யூஜி நோட் பண்ணிட்டாங்க. "என்னடா இன்னைக்கு புல்லட்ல போறியா என்ன?" ஐயோ! அப்படிலாம் இல்ல அண்ணி. ஏன் என்னாச்சு? அப்புறம் ஏன் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரைட் ஹேண்ட்ல ஹேண்ட் க்ளோஸ் போட்டிருக்க? உண்மைய சொல்லு. கண்ணாடிய உடைச்சிட்டியா? அண்ணி அது டேய்! என்ட்ட மறைக்கிறதுக்கு லூசா நீ? ஆ? எப்படி இருந்தாலும் உன் ரூம கிளீன் பண்ண நான் தான் போறேன். அப்ப எனக்கு தெரிய தான் போது. மொத அத எடு கையில இருந்து. அண்ணி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் பார்த்துக்கிறேன். எடுன்னு சொல்றேல்ல. அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஜேஹோப் ஜங்குக்குமே வந்து எடுத்திருப்பாங்கடா. ஸோ அதே டயத்துல வந்து நம்ம ஜேஹோப்பும் வந்திருப்பாங்க. ஜங்குக் கையில வந்து அந்த பேண்டேஜ பார்க்கும்போது சாரி ஜேஹோப்புக்குமே ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். ஸோ வேகமா ஜங்குக்கோட கைய தான்டா போய் ஹோல்ட் பண்ணிக்கிருவாங்க. "டேய் பைத்தியம்! லூசாடா நீ? ஆ?
எதுக்குடா அப்படி பண்ண? நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. சரியாயிரும். ஷோ டேய்! இங்க பாரு ஜங்குக். எல்லாருமே எல்லா நேரத்துலயும் நம்மளுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க. நம்புற எல்லாருமே எல்லாருமே ஒண்ணு கிடையாது ஜங்குக். அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தான் அத புரிஞ்சு அதுக்கு தக்கன நடந்துக்கிறணும். இப்படி உன்ன கஷ்டப்படுத்துறனால எல்லாம் சரியாயிருமா? ஆ? சரி சொல்லு. சாய் அங்கிள் என்ன சொன்னாரு உன்ட்ட? நான் நான் அவர பத்தி எதுவும் பேச விரும்பல. டேய் நான் அப்படி சொல்லலடா. கண்டிப்பா இத்தன வருஷம் நம்ம கூட இருந்துட்டு ஏமாத்தணும்னு நெனச்சிருக்க மாட்டாருடா. கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ரீசன் இருந்திருக்கும். அதுக்கு பின்னாடி எந்த ஒரு ரீசனும் இல்ல. தேவையில்லாம என்ட்ட எதுவும் கேட்காதீங்க. எனக்கு பசிக்குது. அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஜேஹோப்புக்கும் உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரில. கார்ட்ஸுமே வந்து சொல்லவும் மாட்டாங்க ஜேஹோப்ட்ட. ஜங்குக் ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா, கண்டிப்பா அது அகைன்ஸ்டா போறதுக்கு யாருக்குமே இங்க வந்து உரிமை கிடையாது. ஸோ 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு தான்டா இருப்பாங்க. நம்ம யூ யூஜின் தான் வந்து ஃபுட் சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டக்குன்னு ஒரு கார்ட்ஸ் தான் உள்ள வந்திருப்பாங்க. ஜங்குக் பாஸ், அ நெல்சன் வந்து நம்ம கம்பெனிக்கு வந்திருக்கானா? ஜப் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க மாட்டானா? வேகமா கார் எடுங்கடா. அப்படின்ட்டு ஜேஹோப் ஜங்குக் வந்து சாப்பிட்டு சாப்பிடாம போயிருப்பாங்க. நம்ம ஜேஹோப்லாம் செம்ம டென்ஷன் ஆகுது. இவன இந்த ஃபீல்டு கூட விட்டதே தப்புன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்படியே கட் பண்ணிட்டு நம்ம டேங் சைடு தான்டா. நம்ம டேங் வந்து ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு, அவங்க கோட் சூட்லாம் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, ரொம்ப நீட்டா எடுத்து வைப்பாங்க. அப்புறம் இந்த ஸ்டெதஸ்கோப் இருக்கும்ல, அந்த டாக்டர்ஸ்லாம் செக் பண்ண வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதையுமே எடுத்து அவங்க கண்ணாடில அத போட்டு ஒரு தடவ அளவு பார்த்துட்டு, ஐ மீன் நம்மளுக்கே ஆசைப்படும்ல, அந்த ஒயிட் கோட் போட்டு அத கழுத்துல மாட்டும்போது ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அகைன் அதையும் நீட்டா மடிச்சு வச்சுட்டு, ஒரு மேக் தான்டா வச்சிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா தான் இருக்கும். பிங்க் கலர்ல இருக்கும். பின்னாடி வந்து ஒரு மிக்கி மாரி இருக்கும். அந்த டிசைனே மிக்கி மவுஸ் மாரி தான் இருக்கும். ஒரு பிங்க் கலர் மிக்கி மவுஸ் மாரி. ஸோ அத போட்டுட்டு அப்படியே கண்ணாடில அவங்கள ஃபைனலா செக் பண்ணிட்டு கீழ தான்டா வருவாங்க. ஸோ அவங்க அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க அ அம்மா மட்டும் தான் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம டேங்க்காக. "என்னம்மா அப்பா எங்க?" "ம் உன் அப்பா எங்கேயோ வெளிய போயிட்டாங்க. மேபி ஏதாச்சும் போர்ட் மீட்டிங்கா இருக்கும்." "ம்மா மனசாட்சியே இல்லையாம்மா உங்களுக்கு? ஆ? ஒரு மாசத்துக்கு 10 போர்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவீங்க. டயாங், நம்ம நடத்துறது ஒண்ணும் சின்ன ஹாஸ்பிட்டல் கிடையாதுடா. பெரிய ஹாஸ்பிட்டல். அப்ப கவர்மெண்ட்டும் நம்மளுக்கு ஃபண்ட் ஒதுக்குன்றப்ப, அங்க இருக்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம அரேஞ்ச்மெண்ட் கரெக்ட்டா பண்ணி குடுக்கணும். ஜஸ்ட் நம்ம பேஷண்ட்ட பார்க்கறதுல மட்டும் அந்த ஹாஸ்பிட்டல் ரன் ஆகல. அத நம்ம எப்படி கொண்டு போறோம்ன்றதுல தான் இருக்கு. இதுக்கு தான் ஒருத்தவனாச்சும் பிசினஸ படிங்கடான்னு சொன்னேன். எவனும் படிக்க மாட்டேன்ட்டாய்ங்க. ஒரு ஃபினான்ஷியல பத்தி கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருந்தா தானே! இந்த ஊசி இத பத்தி தான் எல்லாருக்கும் தெரியுது. ஹ்ம். அப்படி வேணா நீங்க இன்னொன்னு பெத்து போட்டுருக்கலாம். எதுக்கு 2ஓட நிப்பாட்டுனீங்க? அப்படின்வாங்க. நம்ம ஜின்னும் கோவப்பட்டுட்டு அப்படியே உட்கார தான்டா வைப்பாங்க டயாங்க. சரி சொல்லு. நேத்து எப்படி இருந்துச்சு உனக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போம்போது? ம்மா, இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. மறந்துட்டீங்களா என்ன? சின்ன வயசுல அடிபட்டு எனக்கு கால் கிழிஞ்சப்ப, எனக்கு நானே ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன். அப்பலாம் எனக்கு வயசு வெறும் 13 தான். அது எப்படி மறப்பேன்? ஆனாலும் கேர்ஃபுல்லா இருக்கணும் டயாங். எல்லா நேரமும் நம்ம நெனச்ச மாரி ஒரு உயிர் இருக்காது. நம்ம என்னதான் பார்த்து பார்த்து பண்ணாலும், போணுன்ற உசுர நம்மளால பாதுகாக்க முடியாது. ஆனா அந்த சான்ஸ யூஸ் பண்ணிக்கிட்டு, நெறையா பேர் நம்மளுக்கு தப்பான பேர் குடுப்பாங்க. புரியுதா? புரியுதும்மா. இந்த வேர்ல்டு எப்பவுமே போட்டியோட தான் இருக்கும்னு. அம்மா, இன்னைக்கு எனக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போயிட்டு வரேன். எதுக்குடா? ம்ஹா, சும்மா தாம்மா. அது என்னன்னா, டேய் லவ் பண்றியா? அதெல்லாம் இல்லம்மா. நான் போய் எப்படி அவன நடிக்காதடா. உன் காலேஜ்ல சொல்றாங்க 2 பேரும் ஒண்ணா தான் சுத்துறீங்கன்னு. லவ்வெல்லாம் இல்லம்மா. ஆனா புடிச்சிருக்கு. ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்குமா. எங்க அம் என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க என் கூட இருக்காங்கன்னு. அதான் யோசிக்கிறேன். டேய்
எனக்கு என் பையன பத்தி தெரியும். ஆனா அந்த பெர்சன பத்தி தெரியாதுல்ல. அம்மா அவன் பேர் என்ன? இத என்ன நம்ப சொல்றீங்களாம்மா? உங்களுக்கு அவன் பேரு கூட தெரியலன்றது? ஏய் சத்தியமா தெரியாதுடா. அன்னைக்கு ஜிம்மின்னு எதர்ச்சியா அந்த பையன கை காட்டிட்டு, இவன் பின்னாடி தான் நீ சுத்துறேன்னு சொன்னான். நான் அதுக்கு தான் கேட்டேன். பேர் என்ன? தருண்மா. சாய் தருண். சாய் தருணா? ஹே! அவர் ஒரு பெரிய ரிசர்ச் ஆஃபீசர்ல. ஆமா. அவரோட பையன் தான். ஆனா என்ன, எனக்கு தெரியல. இது உண்மையிலேயே எனக்கு அவன பிடிச்சிருக்கா இல்ல என்னான்னு. ம். எனக்கும் தெரியல. எங்கது அரேஞ்ச் மேரேஜ்ல. அதனால அரேஞ்ச் ஆஃப்டர் லவ் தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனா, ஒரு விஷயம் என்னால சொல்ல முடியும். உனக்கு கூட வாழணும்னு நினைக்கிறவங்க கூட நீ இருக்கக்கூடாது. உனக்காக சாகலாம். நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்ற ஒரு பெர்சன் கூட கண்ண மூடிட்டு உன் லைஃப்ப வாழலாம். ம். 2க்குமே என்ன வித்தியாசம்மா? என் கூட வாழணும்னு ஆசைப்படுறது ஒண்ணு தான். நான் இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்றது ஒண்ணுதான்ல. ம். டேய் பெரிய மனுஷா! உனக்கு இன்னும் விவரம் பத்தலன்னு நெனைக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல நீயே நான் சொல்றதுக்கான அர்த்தத்த புரிஞ்சுக்கிறவ. இப்ப சாப்பிட்டு கெளம்பு அப்டின்றாங்க. ஸோ டேங்குமே வந்து சாப்பிட்டு அங்கருந்து கெளம்பியிருப்பாங்கடா. ஸோ ஃபைனலா அவங்க காலேஜ் தான் போயிருப்பாங்க. ஸோ அவங்க பிளேஸ்ல தான் தருண் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டேங்குமே தருண பார்க்கும்போது ஒரு மாரி கொஞ்சம் ஹேப்பியா தான் இருக்கும். ஸோ தருணும் அதே ஃபேஸோட தான் நம்ம டேங்க் கிட்ட வருவாங்க. என்னாச்சு டேயாங்? இன்னைக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்க? ஹேப்பியா இருக்கேனா? குழம்பி போயிருக்கேன். ம். ஏன்டா? எங்க அம்மாட்ட ஒண்ணு கேட்டேன். அதுக்கு அவங்க என்னடான்னா, உன் கூட வாழணும்னு நெனைக்கிறவங்கள சூஸ் பண்ணாத, உனக்காக சாகணும்னு நெனைக்கிறவங்க, அதாவது நீ இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்றவங்கள சூஸ் பண்ணுன்றாங்க. 2மே ஒண்ணுதால தருண். உங்க அம்மாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேசுதுன்னு நெனைக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு 2மே ஒண்ணும் இல்ல. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள பார்க்கும்போது நம்ம அத புரிஞ்சுக்குருவோம். ஓ! அப்ப நீ புரிஞ்சுக்கிட்டியா? அப்படின்ட்டு டேங்குமே வந்து ஒரு மாரி தருண தான்டா பார்ப்பாங்க. பட் தருணுக்கே ஒரு மாரி தான் இருக்கும். அவரு வந்து டக்குன்னு வந்து பேச்ச மாத்திருவாங்க. சரி, இன்னைக்கு அனோட்டோகால் ரெக்கார்ட் எழுதணும். வீட்டுக்கு வரேல? கண்டிப்பா. உன் கூட இருக்கிற டயத்த நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? அப்ப கண்டிப்பா எனக்கு நீ ராமென், அதுக்கப்புறம் வந்து சிக்கன், நான்லாம் செஞ்சு குடுக்கணும். அப்புறம் டொபக்கி வேணும்ப்பா. ரொம்ப நாள் ஆச்சுல்ல. சரி, சரி நான் செஞ்சு தரேன். வித் ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக்கோட செஞ்சு தரேன். ஓகேயா? சூப்பர், 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 சூப்பர். சரி, சாய் அங்கிள் உங்க அப்பா அதேல? என்னடா வித்தியாசமா கேட்குற? எங்க அப்பா தான். நான் ஏன் அப்புறம் உங்க அப்பாவ நான் பார்த்ததே கிடையாது? என் அப்பாவ நானே பார்த்தது கிடையாது. மாசத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா தான். மாசத்துக்கு ஒருக்கானா கால் பண்ணுவாரு. வருஷத்துக்கு ஒருக்கானா நேர்ல பார்ப்போம். அது மட்டும் இல்லாம, இப்ப ஏதோ ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா ஒர்க் பண்றேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா கால் பண்ணவே இல்ல. என்னையும் சொல்லிட்டாரு, கால் பண்ணாத. நான் வேலைய முடிச்சுட்டு நானே கால் பண்றேன்னு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெய்டு தான் என்ன பார்த்துக்குருவாங்க. அண்ட் எனக்கும் இது பழகி போன விஷயம் தான். ஸோ அத பத்தி நான் பெருசா ஃபீல் பண்ணது கிடையாது. அப்டின்டுவாங்க. ஸோ டேங்குமே இத கேட்குமே கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அவங்க கிளாஸ் முடிஞ்ச உடனே வந்து நேரா வந்து தருணோட வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. ஸோ அவங்க பாண்டிங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா தான்டா இருக்கும். டேங்க் ஒரு மைண்ட் தோணுனாலுமே வந்து அத வெளிய வந்து டோட்டலா இதுவரைக்கும் காட்டுனதே கிடையாது. ஸோ அதனால தருணுக்கும் சரி, டேங்குக்குமே சரி ஒருத்தர் ஒருத்தர் வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதுறது, இந்த மாரி படிக்கிற விஷயம் இப்படி தான் அவங்க டைம் போய்க்கிட்டுருக்கும். ஸோ இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஜங்குக் தான்டா. ஒரு அண்டர் கிரவுண்ட்ல தான். நெல்சன் கூட செம்ம சண்டை போய்க்கிட்டு இருக்கும். டேய்! எத்தன தடவ சொல்லியிருக்கேன் என் இடத்துக்குள்ள வராதன்னு. இங்க இரு, உன் இடத்துக்குள்ள வர்றதுக்கு எனக்கெல்லாம் விருப்பமே கிடையாது. சாய் எதுக்காக கொண்ட? எனக்கு அது மட்டும் பதில் சொல்லு. ஹே! ஆக்சுவலா நீ இந்த கேள்விய நீ கேட்கக்கூடாதுடா. உன்ன உனக்கெல்லாம் எப்புட்றா அப்படிலாம் இருக்க நீ? ஆ? உன்ட்ட பேசுறதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு. டேய் ஜங்குக்! நான் திருப்பி சொல்றேன். நம்ம இருக்கிறது மாஃபியா ஃபீல்ட். இங்க நான் இப்படி தான் இருப்பாங்க. இதுதான் என் கேரக்டரு. எனக்கு தேவைன்னா நான் காசு குடுத்து யார வேணாலும் வாங்குவேன். ஏன்? உன் அண்ணிய கூட வாங்குவேன்.
அப்படின்டுவாங்க. ஜங்குக் செம்ம காண்டாயிரும். வேகமா நெல்சனோட சட்டைய தான்டா புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க கார்ட்ஸ் வந்து அடிக் த திருப்பி வந்து அப்போசிட் பண்ணலான்னு தான்டா வருவாங்க. பட் நெல்சன் வந்து கைய காட்டி எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிருவாங்க. ஸோ டக்குன்னு நம்ம ஜங்குக் அடிச்சுட்டு அவன அப்படியே கீழ தள்ளி விட்டுருவாங்க. ஜங்குக் அவ்ளோ கோவமா இருக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர பத்தி இழுத்தா. "ஹேய்! என்னா அவ்ளோதான் அடியா? நான் கூட என்னமோ நெனச்சேன். இதெல்லாம் காலையில வாங்குவேன்னு நெனச்சேன்டா. பட் நீ வரக்குள்ள எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் வந்துருச்சா? என்ன மிஸ் பண்ணியா என்ன காலையில? என்ன பார்க்கணும்னு ஆசையா வந்திருப்ப, சாப்பிடாம கூட. ம். கண்டிப்பா மிஸ் பண்ணியிருப்பேல? ஏன்னா நான் உன்ன மிஸ் பண்ணேன் ஜங்குக். டேய்! பச்சையா கேட்பேன்டா. உன்ன பத்தி எனக்கு தெரியாதா? தேவையில்லாம என் ஃபேமிலி பக்கம் போனேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோவேன், மவனே உடம்புல ஒரு பீஸ கண்டுபிடிக்காத மாரி வெட்டி போட்டுருவேன். இதோ பார்றா! சரி நான் பயந்துட்டேன். ஏன்னா உன்ன பத்தி எனக்கு தெரியும். அண்ணா, சாய கொண்ட சேய். சாயோட லேப்லேருந்து எது எடுத்தியா? அந்த லேப் எதுக்குடா அழிச்ச ஆ? அந்த டாக்குமெண்ட்ட மட்டும் என்ட்ட குடுத்துரு. டாக்குமெண்டா? அப்பலாம் என்ட்ட எதுவும் கிடையாது. அவன கொண்டு கடல்ல தூக்கி போட்டு லேப் அழிச்சிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். டாக்குமெண்ட் பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஜங்குக் ப்ளீஸ். அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு இதுவரைக்கும் சுத்தமா தெரியாது. தயவு செஞ்சு அந்த டாக்குமெண்ட் என்ட்ட குடுத்துரு. ஏய்! அத இரு. நான் தான் சொல்றேன்ல, அந்த மாரி நான் எதுவும் பார்க்கலன்னு. உனக்கே என்ன பத்தி நல்லா தெரியும். உனக்கு வேணும்னா, அங்க கப்பல கண்டுபிடிச்சு போய் தேடி எடுத்துக்கோ போ. ஜங்குக். சரிடா. இப்ப நான் போறேன். ஆனா கூடிய சீக்கிரம் நீ என்ன தேடி வருவ. அப்படின்டுவாங்க. பட் ஜங்குக் வந்து அதெல்லாம் பெருசா கண்டுக்கிற மாரியெல்லாம் இல்ல. ஸோ ஜங்குக் வந்து திருப்பி அங்கேருந்து போலான்னு தான்டா பார்ப்பாங்க. பட் நெல்சன் வந்து அப்படியே ஒரு மாரி ஸ்மிக் பண்ணிட்டு, நம்ம ஜங்குக்கோட பின்னாடி தான்டா ஷூட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜங்குக்லாம் செம்ம காண்டாயிரும். அவரும் அப்படியே திரும்பிட்டு நெல்சன தான் மொறச்சு பார்ப்பாங்க. "உனக்கே தெரியும்ல, போன வாரம் நீ என்ன சுட்ட. இந்த வாரம் நான் உன்ன சுட்டேன். தட்ஸ் ஈவன்." அப்படின்னுவாங்க. நம்ம ஜங்குக் செம்ம காண்டாயிரும். ஸோ அவர் கன் எடுத்துட்டு நம்ம நெல்சன் பின்னாடிக்கு ஒரு 4 காட்ஸ் தான்டா சுட்டுருவாங்க. சில ஜங்குக்கோட காட்ஸுமே வந்து அமைதியா பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னதான் நெல்சன் வந்து ஆப்போசிட்டா இருந்தாலுமே, இந்த ஜங்குக் வந்து இந்த மாஃபியா வேர்ல்ட கையில எடுக்கிறதுக்கு முன்னாடி நெல்சனோட ஃப்ரெண்டா தான் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரோட அப்ரோச் வந்து அந்த மாஃபியா பொசிஷன யாரு புடிப்பாங்க அப்படின்றதுல தான் இருக்கும். ஸோ இவங்க சண்டையுமே வந்து இவங்களுக்குள்ள அவ்ளோ ரிஸ்க்கா இருக்காது. ஆனா உயிர் போற மாரி தான் சண்ட போடுவாங்க. ஆனா வேற யாரையும் மாறி மாறி அடிக்க விட மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டிங் பாண்ட் வந்து இருக்க தான் செய்யும். நான் இல்லேன்னல. ஆனா வந்து அவங்க இருக்க அப்ப பொசிஷன் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இப்படிதான்டா நம்ம ஜங்குக் வந்து நெல்சன கொல்றதுக்கு ட்ரை பண்றது. நெல்சன் ஜங்குக்க கொல்றதுக்கு ட்ரை பண்றது. ஸோ காட்ஸ் மாறி மாறி அடிச்சுக்கலாம். பட் நெல்சன் வந்து காட்ஸ் அடிக்க அதாவது அ காட்ஸ் வந்து நெல்சனையும் சரி, ஜங்குக்கையும் சரி மாறி அடிக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ போற போற வர வர பார்ட்ல பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஜங்குக்கும் செம்ம கண்ண தான் நெல்சன பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் அப்படியே விட்டுட்டு போலான்னு தான் நெனச்சேன். ஆனா இப்போ உனக்கு ஒண்ணுன்னா உன்ன காப்பாத்த உன் டாக்டர் கூட இல்லைல. ஸோ டேக் கேர். அப்படின்ட்டு நெல்சன் வந்து அங்கேருந்து போயிருவாங்கடா அவங்க காட்ஸோட. ஜங்குக்லாம் செம்ம காண்டா இருக்கும். அவன் வர வர அவனுக்கு குடுக்குற ஒரு லிமிட்ட கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதுக்கு மேல அவன விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு ஒரு காண்ட்ல தான் இருப்பாங்க. டேய் உன்ன சும்மா விட்டுறேனான்னு மட்டும் பாரு. ஜங்குக், நான் திருப்பி சொல்றேன். மாஃபியா ஃபீல்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம். இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அத மறந்துறாத. கூடிய சீக்கிரமா உன்ட்டருந்து அந்த டாக்குமெண்ட்ட நான் வாங்காம விடமாட்டேன். அப்படின்ட்டு ஃபைனலா சொல்லிட்டு நெல்சன் வந்து கார்ல அங்கேருந்து கிளம்பிருவாங்கடா. ஸோ நம்ம ஜங்குக்கும் செம்ம காண்ட்ல தான் கார்ல உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களோட பேக் சோல் அதாவது ஆர்ம்ஸ்ல தான் அடிபட்டுருக்கும். புல்லட் பட்டுருக்கும். ஸோ அதுவே ஒரு மாரி நம்ம ஜங்குக்லாம் செம்ம காண்ட்ல தான் அத டைட்டா ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கார்ல தான்டா போய்க்கிட்டு இருந்திருப்பாங்க. "ஏய் அங்கேருந்து ஏதோ டாக்குமெண்ட் எடுத்தேன்னு சொன்னீங்கல்ல, அது எங்க இருக்கு?" "பாஸ் அது ஹெட் குவார்ட்டர்ல பத்திரமா தான் வச்சிருக்கேன். எனக்கு நாளைக்கு அது என்னோட டேபிளுக்கு வரணும். புரியுதா?" "ஓகே பாஸ்." ஸோ சடனா வந்து டிரைவர் வந்து பிரேக் போட்டுருவார்றா. நம்ம ஜங்குக் செம்மையா கடுப்பாயிரும்.
குப்ப மோனே எதுக்குடா இப்ப பிரேக் போட்டா? என்ன எல்லாரையும் சாகடிக்கணும்னு நெனைக்கிறியா? பஸ் நான் வேணும்னு போடல பாஸ். யாரோ ஒருத்தவங்க எதித்தாப்புல வந்து கார ஸ்டாப் பண்ணிட்டாங்க டக்குன்னு அதான். ஓ! ரிவர்ஸ் எடுத்து போடா. ஓகே பாஸ். அப்டின்னு அந்த டிரைவர் ரிவர்ஸ் தான்டா எடுக்க போவாங்க. பட் அதுக்குள்ளயும் ஆப்போசிட்லேருந்து கார்லேருந்து பெர்சன் வெளிய வந்திருப்பாங்க. ஸோ வெளிய வந்துட்டு அந்த டிரைவர் சீட்ட தான்டா கீழ இறக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த பெர்சன செம்ம கான்ல தான் இறக்குவாங்க. ஹலோ ஏய் என்ன ஹலோ? உங்களுக்கெல்லாம் கார் ஓட்ட தெரியாதா ஒழுங்கா ரோட்ட பார்த்து? இப்படிதான் உங்க அப்பன் வீட்டு ரோடு மாரி ஓட்டிட்டு போவீங்களா? ஏதோ எதுத்தாப்புல கார் இருந்தனால சரியா போச்சு. நீ போன ஸ்பீடுக்கு அங்கனக்குள்ள ஏதாச்சும் ஒரு நாயோ, இல்ல சின்ன குழந்தையோ நடந்து போயிருந்தா, ஏத்திட்டு போனா யார் பொறுப்பு சொல்லுவா? ஆ? இதுதான் டபுள் வேன்னு தெரியும்ல. எந்த சைடு போணும்னு கூட பார்த்து போ மாட்டீங்களா? ஐம் சாரி சார். என் பாஸுக்கு இப்ப அடிபட்டுருச்சு. நாங்க வேகமா ஆஸ்பத்திரிக்கு போனோம். நான் அதனால தான் எந்த சைடு வரேன்னு பார்க்கல. ஓ! உன் பாஸ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறதுக்கு அடுத்தவங்க எல்லாரையுமே வந்து பரலோகம் அனுப்பணுமா? உண்மைய சொல்லவாடா, உங்களால தானே எல்லாத்துக்குமே காரணம். உங்க கண்ண எங்கேயாச்சும் வச்சுட்டு கார் ஓட்ட வேண்டியது. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்துக்கிற வேண்டியது. நாங்க உங்கள தூக்கி தூக்கி பார்க்கணுமா? எங்களலாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தான் தெரியுது? அப்படின்ட்டு அந்த பெர்சன் அதான் நம்ம டேங் தான்டா செம்ம காண்டுல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஜங்குக்குமே வந்து அந்த பெர்சன பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஒரு மாரி ஸ்ட்ரக்கா தான் பார்ப்பாங்க. டேய் என்னங்க பாஸ்? அவன வண்டிக்குள்ள தூக்கி போடுறா. பாஸ் அது ஏய் நாயே! இப்ப தானே சொன்னான். அவன் பேசுறத வச்சு பார்த்தாலே தெரியலையா அவன் டாக்டரா தான் இருப்பான்னு. தூக்கி போடு அவன வண்டிக்குள்ள. அப்டின்டுவாங்க. ஸோ அந்த கார்டுமே வந்து வெளிய போயிட்டு, ஐம் சாரி சார். பட் எங்க பாஸுக்கு உண்மையிலேயே ரொம்ப அடிபட்டுருக்கு. அவருக்கு ஒண்ணுனா எங்களால தாங்க முடியாது. ஓ! அப்ப எனக்கு ஒண்ணுனா எங்க வீட்ல இருக்கவங்க தாங்கிக்குருவாங்களா? ஏதோ அங்க பலூன் இருந்தனால தப்பிச்சேன். ஒருவேள நான் அடிபட டக்குன்னு பிரேக் போடும்போது பலூன் வரலைன்னா என்ன பண்ணியிருக்க? பலூனா? அதான்டா ஏர் பேக்கு. ஓ ஓ சாரி சார். பட் இஃப் யூ டோன்ட் மைண்ட் எங்க பாஸ் கொஞ்சம் ட்ரீட் மட்டும் பண்றீங்களா? அதெல்லாம் முடியாது. உங்க இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது. ஒழுங்கா அங்கிட்டு போய் பாருங்க. அப்டின்ட்டு டேங் வந்து அங்கிட்டு போற மாரி தானே போவாங்க. பட் அதுக்குள்ள அந்த பெர்சன் வந்து புடிச்சு டேங் வந்து காருக்குள்ள தூக்கி போட்டுருப்பாங்க. ஸோ டேங்குமே செம்ம காண்டுல தான் உட்காந்துருப்பாங்க. அந்த மாரி பெர்சன கத்திக்கிட்டு. ஸோ அப்படியே திரும்பி தான் ஜங்க்கூக்க பார்ப்பாங்க. ஜங்க்கூக்லாம் ஒரு கைய வந்து அந்த பிளட் வர இடத்துல டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு தான் வந்து டேங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வச்ச கண்ணு வாங்காம. ஸோ காருக்குள்ள வந்து ஒரு எல்இடி லைட் இருக்கும். அதனால 2 பேர் ஃபேஸுமே கிளியரா தான் தெரியும். ஸோ 2 பேருமே வந்து அமைதியா பார்த்துக்கிட்டு தான்டா இருப்பாங்க ஒருத்தரும். ம். இன்னும் கொஞ்சம் டைட்டா பிரஸ் பண்ணுங்க. அப்படியே புல்லட் பிதுங்கிட்டு வெளிய வந்துரும். என்ன கொஞ்சம் ரத்தமும் நெறையா வரும். வாய மூடிட்டு ஏதாச்சும் பண்றியா? ஹலோ! நான் டாக்டர். என்ட்ட நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது. புரியுதா? சரி. மொத இந்த புல்லட்ட வெளிய எடு. புல்லட்டா? புல்லட் உள்ள போற வரைக்கும் எப்படி பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? உண்மைய சொல்லுங்க. நீங்கலாம் தீஃபா? இல்ல கேங்ஸ்டரா? இதெல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இந்த டாக்டரோட இதான் பிரச்சனையே. சாக போற நேரத்துல வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்க சொல்லுவீங்க. குடுத்துட்டு வர வரைக்கும் உயிரோட இருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்களா? அப்டின்டுவாங்க. ஸோ டேங்குமே ஒரு மாரி இது தப்பா தான் இருக்கும். ஸோ அவருமே வந்து டக்குனு வந்து ஜங்குக்கோட கைய தான் எடுத்து வச்சுட்டு, அந்த இடத்த தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. புல்லட் ரொம்ப உள்ள போல தான். பட் இருந்தாலும் கையால எதுவும் பண்ண முடியாது. என்ட்ட எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்ல. உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் போணும். அப்டின்ட்டு தான்டா சொல்லுவாங்க. பட் இப்ப டேங் வந்து ஒரு கார்டு வந்து உள்ள தள்ளி விட்டுருப்பாங்கல்ல. ஸோ அந்த கார்டு வந்து முன்னாடி இப்ப பாசெஞ்சர் சீட்ல தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அங்கருந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ தான் எடுத்து குடுப்பாங்க. டேங்குமே ஒரு மாரி குழப்பத்தோட தான் பார்ப்பாங்க. என்னடா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல போயிட்டு ஆப்ரேஷன் பண்ண போற கிட்லாமா இருக்க போதுன்னு. பட் ஓப்பன் பண்ணி பார்த்தா மினி ஹாஸ்பிட்டல் அதுக்குள்ள இருக்கும். ஸோ அது வந்து எதுக்காகன்னா, அவங்க மாஃபியா ஃபீல்ட்ல தானே இருக்காங்க. ஸோ இந்த மாரி அடிபடுறது இதெல்லாம் ரேர் தான். ஸோ அப்பப்போ அவங்களால முடியலன்னா, சாய் தான் நேரா அவங்க இருக்க இடத்துக்கு வந்து அவங்கள செக் பண்றது, இந்த மாரி டேக் கேர் பண்ற வேலைலாம் பார்ப்பாங்க. ஸோ அதனால ஒரு ஆப்ரேஷன் கிட் எப்பயுமே அவங்க கார்ல வச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ அத பார்க்கும்போது டேங்குமே புரியல. பட் இருந்தாலும் ஓகே. நம்ம பண்ணுவோம் அப்டின்ட்டு அந்த அனத்தேசியா அப்டின்னு சொல்லுவாங்கல்ல, மைக்கோசி அதுதான் தேடுவாங்க. ஆ அனத்தேசியா இல்ல. அது போடாம எப்டி அதெல்லாம் தேவ கிடையாது. நீ மொத அந்த குண்ட எடுத்துட்டு ஸ்டிச் மட்டும் பண்ணு. புரியுதா? ஆ ஒரு ஊசி உள்ள போயிட்டு வரப்ப வலி எப்டி இருக்கும்னு தெரியுமா? ஐயோ! நீ பேசுறக்குள்ளயும் பாதி ரத்தம் உள்ள போய் வெளிய வந்துரும். தயவு செஞ்சு இத எடுக்குறியா?
அப்படின்ட்டு ஜங்குக் ஒரு மாரி வலியில தான்டா கத்துவாங்க. ஸோ டேங்க்குமே ஒரு மாரி நர்வஸா தான் இருக்கும். ஜங்குக் வலிக்குதோ இல்லையோ, டேங்க் அப்படியே கையெல்லாம் ஷேக் ஆகும். ஸோ அவரே இந்த மாரி எப்பயுமே ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாரு. இந்த மாரி கை அவர் ஷேக் ஆனத. ஸோ அந்த சிசர் இருக்கும்லடா, அந்த வெளிய எடுக்கிறது. ஸோ அத தான் வந்து அப்படியே நம்ம ஜங்குக்கோட கைக்கிட்ட கொண்டு வருவாங்க. ஸோ அவரோட ஆர்ம்ஸ் ஒரு கையில புடிச்சுட்டு, இன்னொரு ஹேண்ட்ல சிசர புடிச்சுட்டு, அப்படியே அந்த புல்லட்ட தான்டா மெதுவா வெளிய எடுக்கலான்னு பாப்பாங்க. ஆ ஒண்ணும் இல்ல சாரி. இப்படியே நீ சாரி சொல்லிக்கிட்டே இருக்க போறியா? தயவு செஞ்சு அத வெளிய எடு. நான் கத்துனா கண்டுக்கிறாத. அது எப்படி என் பேஷண்ட்ட கத்த விட்டுட்டு என்னால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? என்னால முடியாது. எப்பா டேய்! அந்த துணிய எடுங்கடா. சரி கத்த மாட்டேன் ஒழுங்கா அத எடு. அப்படின்டுவாங்க. ஸோ நம்ம டேங்குமே வந்து சாஃப்ட்டா ரொம்ப அவங்க கேர்ஃபுல்லா தான்டா அத எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அது எலும்புக்கு கொஞ்சம் நடுவுல இருக்குன்றனால, அத எடுக்கமேல எலும்பு லைட்டா க்ரஷ் ஆகுற மாரி சவுண்டு கேட்கும். ஃபீல் பண்ணுவாங்க நம்ம டேங்கு. ஸோ அத ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நம்ம டேங்க் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டேங் ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ற விதமே ரொம்ப அ ரசிக்கத்தக்கதா இருக்கும். ஸோ அத தான் வந்து நம்ம ஜங்குக் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ புல்லட் வந்து நம்ம டேங் ஒரு வழியா எடுக்கும்போது ரொம்ப பெயினா இருக்கும் ஜங்குக்கு. ஸோ ஜங்குக்கும் கத்தக்கூடாது அப்டின்ட்டு அவர் கைய தான் டைட்டா கடிச்சிருவாரு. ஸோ இதுவுமே நம்ம டேங்க் ஒரு மாரி பெயினா தான் இருக்கும். "லூசா நீங்க? அந்த கையில இருக்க காயத்த இப்ப இந்த கையில கொண்டு வர போறீங்களா? நீ தான் கத்தக்கூடாதுன்றலடா! அப்புறம் என்னடா பண்ண நானு?" "சரி கத்தி தொலைங்க. மொத அப்படிலாம் கைய கடிக்காதீங்க. அதுவும் என் முன்னாடி பண்ணாதீங்க. என்னால என் பேஷண்ட் கஷ்டப்படுறத பார்க்க முடியாது." "ஓ! அதான் அவ்வளோ நேரம் கஞ்ச விட்டியா அத எடுக்க சொல்லி?" அ மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டா அப்படிதான் பண்ணுவாங்க யாரா இருந்தாலும். ஒருத்தவங்கட்ட ஹெல்ப் கேட்கும்போது எப்பவுமே பொலைட்டா கேட்கணும். அப்படின்னுவாங்கடா. பட் நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்க தான் பார்ப்பாங்க. இப்ப நான் உங்க கைய ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் பெயினா தான் இருக்கும். பட் கொஞ்ச நேரத்தில சரியாயிடும். பண்ணு. அப்படின்டுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க நம்ம டேங்கோட நம்ம டேங் வந்து ஜங்குக் முன்னாடி தான்டா உட்காந்துருப்பாங்க. பட் ஜங்குக் வந்து பின்னாடி தான் அடிபட்டுருக்கும். ஸோ புல்லட் வந்து எப்படியோ உட்காந்துக்கிட்டு எடுத்துட்டாங்க. பட் ஸ்டிச் பண்றப்ப வந்து அது ஃபுல்லா அவங்க அத பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சீட்லயே வந்து கொஞ்சம் ஒரு கால மட்டும் நீல் டவுன் பண்ணிட்டு, இன்னொரு கால கீழ வைக்கிற மாரி ஃபோர்ஸ் பண்ணி தான் நின்றுப்பாங்க. ஸோ அங்க இருக்க லைட் வந்து போதுமான அளவுக்கு வெளிச்சமா தான் இருக்கும். ஸோ அதனால அது பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படி வந்து நம்ம ஜங்கு கிட்ட போய் நிக்கும்போது, அவரோட ஃபேஸ் வந்து கரெக்ட்டா நம்ம டயாங்கோட ஹிப்புல தான்டா இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஜங்குக்கு அங்கனக்குள்ள வேற மாரி இருக்கும். ஸோ நம்ம டயாங் வந்து அந்த ஊசி அந்த ஆப்ரேஷன் பண்ண நீடில் இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அத தான் டயாங்கோட அந்த தைக்குவாங்கல்லடா, அந்த லைட்டா ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ அத தைக்கும்போது நம்ம ஜங்குக்னா கொஞ்சம் பெயின் ரொம்ப இருக்கும். ஸோ டக்குனு அவர் வந்து அவரோட ரைட் ஹேண்ட வந்து டேங்கோட இடுப்ப டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு, அவர் ஃபேஸ வந்து அந்த இடுப்புலயே ஹைட் பண்ணிக்கிருவாரு. ஸோ இந்த செகண்ட் வந்து டேங்க்கே ஒரு மாரி இருக்கும். ஒரு மாரி கை, கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சுரும். நம்ம ஜங்குக்குமே அப்படிதான் இருக்கும். பட் இருந்தாலும் அவர் இப்ப பெயின்ல இருக்கனால அத பெருசா கண்டுக்கல. ஸோ நம்ம டேங்குமே வந்து புரிஞ்சுட்டு ஒரு மாரி அமைதியா தான் இருப்பாங்க. தள்ளியெல்லாம் விடல. ஸோ ஸ்டிச் வந்து அவங்க ஆழமா போக போக வந்து நம்ம ஜங்குக்கு வந்து ரொம்ப டைட்டா தான் நம்ம டேங்க ஹக் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஜங்குக்கோட கை தடம் வந்து டேங்கோட இடுப்புலயே விழுந்திருக்கும். ஸோ அந்த மாரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலா வந்து ஸ்டிச்சிங்லாம் முடிச்சுட்டு, அந்த பேண்டேஜ்லாம் ஒட்டிட்டு அப்படியே ஜங்குக்க தான்டா பார்ப்பாங்க. ஜங்குக் வந்து அப்படியே இடுப்புல தான் இன்ன வரைக்கும் அவங்க ஃபேஸ கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்டிச் பண்ணிட்டேன். "என்ன விடுறீங்களா?" அப்படின்டுவாங்க. ஸோ அப்பதான் நம்ம ஜங்குக்குமே அ ஒரு லைஃப்க்கே வருவாரு. அதாவது தெளிவா வந்துட்டு அப்படியே விட்டுருவாரு டேங்க. ஸோ டேங்குமே வந்து அவங்க இடுப்பு ரொம்ப வலிக்கும். ஒரு மாரி பெயின்ஃபுல்லா தான் உட்காருவாங்க. ஐம் சாரி அது வந்து பரவால்ல. அப்புறம் ஸ்டிச்சஸ் முடிச்சுட்டேன். பட் எதுக்கும் நீங்க நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. அ ஓவரா அந்த சைடு எந்த ஒரு ஒர்க் ப்ரெஷரும் குடுக்காதீங்க. அ அப்ப நான் இப்ப போலாமா?
அப்படின்ட்டு ரொம்ப பொலைட்டா பேசுவாங்கடா. ஸோ ஜங்குக்குமே புரியல ஏன் அவன் இப்படி பேசுறான்? ஒரு வேள அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்களா அப்படின்ட்டு. ஆ போலாம். உங்க பேரு? அது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? அதான். கிம் டேயாங் என் பேரு. ஓ! நைஸ் நேம். நான் வேணா உங்கள ட்ராப் அதெல்லாம் ஒண்ணும் தேவ கிடையாது. நான் பார்த்து போய்க்கிருவேன். அப்படின்ட்டு டேங் அங்கேருந்து வெளிய தான்டா வருவாங்க. ஸோ நம்ம ஜங்குக்குமே ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு டேங்க பார்ப்பாங்க. பட் டேங் வெளிய போனோனே அந்த விண்டோல தான் நாக் பண்ணுவாங்க. விண்டோவ கீழ இறக்க சொல்லிட்டு. "என்னாச்சு? எதுவும் வேணுமா?" "ஆமா. ஒருத்தவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணா என்ன பண்ணணும் ரிட்டர்ன்?" "ஓ! ஐம் சாரி. டேய் அந்த அமௌண்ட்டு என்ன பார்த்தா என்ன காசுக்காக வேல பார்த்த மாரி இருக்கா? அப்புறம் என்ன குடுக்கணும்?" "ஹ்ம். எதுவுமே தெரியாதுல்ல உங்களுக்கு? ஹெல்ப் கேட்டா பொலைட்டா கேட்கணும் மட்டும் இல்ல. அந்த ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் பொலைட்டா தேங்க் யூ சொல்லணும்." அப்படின்டுவாங்க டேங்கு. நம்ம ஜங்குக்லாம் டேங்க வச்சக்கனாங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. உண்மையிலே இவன் நான் யாருன்னு தெரிஞ்சு தான் பேசுறானா? இல்ல நான் இன்னும் இவனுக்கு யாருன்னு தெரியலையா? அப்படின்ட்டு. ஸோ கார்ட்ஸ் வந்து 2 பேர் தான்டா அதில இருப்பாங்க. மத்த எல்லாருமே வந்து பின்னாடி கார்ல வந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுமே இப்போ வந்து வெளிய தான் நின்டுகிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு கார்டிங் மாரி. ஸோ டேங் வந்து அத பெருசா கண்டுக்கல. மேபி ஒரு பணக்காரங்களா இருப்பாங்க அப்படின்ட்டு விட்டுருப்பாங்க. ஸோ நம்ம மத்த எல்லாருமே வந்து ஒரு மாரி ஷாக்கா தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு சாக போறான் அவன் அப்டின்ட்டு. பட் அதுக்கெல்லாம் ஆப்போசிட் மாரி தான் நம்ம ஜங்குக் வந்து சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, "தேங்க் யூ ஸோ மச் கிம் டேயாங். ம். தேங்க்ஸ். எனிவே டேக் கேர்." அப்டின்ட்டு நம்ம டேங் வந்து அங்கருந்து போயிருவா. கடாம். கார வந்து ரிவர்ஸ் எடுத்துட்டு அங்கருந்து போயிருப்பாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கோட சைடு காருமே வந்து மூவ் ஆயிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம ஜங்குக் வந்து அந்த பெர்செஞ்சர் சீட்ல வந்து ஒரு பிஏ உட்காந்துருப்பாங்கல்ல. அதாவது ஜங்குக்கோட கார்டு கார்டியன். ஸோ அவங்க பேர வந்து நம்ம இது ஜாக்ன்னு வச்சுக்கலாம். நம்ம ஹேக்கர் மாரி தான். ஸோ அந்த ஜாக்சன் தான். ஸோ அவர தான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. "பாஸ், நீங்க பார்க்குறத பார்த்தா நான் நெனைக்கிற மாரி இருக்கும் போலயே." "ஆமா. உடனே டீட்டெயில் கேதர் பண்ணு." "பண்ணிட்டேன் பாஸ்." "எப்படா?" "இப்பதான்." எப்ப நம்ம குயின் வந்து உங்க புல்லட்ட வெளிய எடுத்தாங்களோ, அப்பயே நான் ஆரம்பிச்சுட்டேன். ரொம்ப ஓவர் அட்வான்டேஜடா இருக்கடா நீயு. சரி சொல்லு, என்னவா? ம். பேரு கிம் டேயாங். அதனால கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆ அப்பா பேரு கிம் நாம்ஜூன், அம்மா பேரு கிம் ஜின்னு. அண்ணன் பேரு கிம் சுகா. ஸோ அண்ணனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. பேரு மின் ஜிமின். 1 மந்த் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. டேய்! நான் அதெல்லாம் கேட்கல. அவன பத்தி கேட்குறேன். ஆ குயின பத்தி சொல்றதுக்கு பெருசா அவ்வளவா எதுவும் இல்ல பாஸ். அ வீட்ல ரொம்ப செல்லம். இப்ப டாக்டர் ஸ்டடீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3 இயர் படிக்கிறாங்க இப்ப. ஆனா ஆப்ரேஷன் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் அப்புட்ன்னா, பரம்பரையா டாக்டர் தொழில் எடுத்து நடத்துறவங்க தான். எப்படி பரம்பரையா அந்த மாஃபியா தொழில் பண்றோம். பட் பாஸ், இதுல உங்களுக்கு கடவுள் வந்து சீக்வென்ஸ் நல்லா குடுத்துருக்காரு. என்னடா சொல்ற? ஆமா பாஸ். நீங்க அடிச்சு ஒவ்வொரு ஆளா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிடும்போதெல்லாம், நம்ம குயினுக்கு நல்ல சேலரி கிடைக்கும்ல? டேய்! அவன பொளந்து கட்டிருவேன். நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் செக்கப் பண்ண சொன்னியால? ம். ஆமா பாஸ். நான் நம்ம குயின் ஃபேமிலி ஹாஸ்பிட்டல்லயே வந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்ட்மென்ட் போட்டேன். நாளைக்கு 10 மணிக்கு. அண்ட் குயினுக்கு வந்து காலைல எந்த ஒரு கிளாஸும் இல்லாதன்றனால, கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ யூ டோன்ட் வொரி. டேய் 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 டேய்! உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்டா. என்கிட்ட வாவேன். அப்டின்டுவாங்க. ஸோ அவனும் வந்து ஜங்கும் கிட்ட தான் வருவாங்க ஜாக்சனும். அப்படியே மண்டையில ஒரே ஒரு அடி தான்டா அவங்க ஃபிங்கர வச்சு. பாஸ் வலிக்குது. ஆ இப்பதான் தேவையில்லாத வேல பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம். சரி, நேரா வீட்டுக்கு எடு. பாஸ் சொல்ல மறந்துட்டேன். யூஜின் அண்ணி வெளிய போயிருக்காங்க. எப்படி இருந்தாலும் நாளை கழிச்சு தான் வரதா சொன்னாங்க. ரைட்ரா டேய்! சரி போ எனக்கு தூக்கம் வருது.
அப்படின்ட்டு அவங்க அப்படியே கார்ல படுத்துருவாங்கடா. ஸோ நம்ம ஜாக்சனும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க ஒர்க்க தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டேங்க்கோட டீட்டெயில வந்து இன்னும் கொஞ்சம் நெறையா கேதர் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ இந்த சைடு டேங்க்குமே ஒரு மாரி நர்வஸா தான் இருக்கும். ஸோ அப்படியே அவங்க வீட்டுக்குள்ள தான்டா போவாங்க. "டேய் தருண் அப்பயே நீ போயிட்டேன்னு சொன்னா, இவ்ளோ நேரம் என்னடா ஆச்சு?" "ஒண்ணும் இல்லம்மா, வர வழியில ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அதான் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன்." "ம். உன்னலாம் திருத்தவே முடியாது. சரி, இது என்ன கையில பிளட்டு? உன்ன எத்தன தடவ சொல்லியிருக்கேன், ஹேண்ட நல்லா வாஷ் பண்ணணும்னு." அம்மா நல்லா தாம்மா வாஷ் பண்ணேன். ஏதோ கொஞ்சோண்டு நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆனா சரியா போயிரும்." "ம். சரிடா, பார்த்து போ." அப்படின்டுவாங்க. பட் நம்ம டேங் வந்து போறப்பயே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிருவாங்க. "அம்மா, என்னடா? நம்மளுக்கு ஒருத்தவங்கள பிடிக்கும்போது, இன்னொருத்தவங்க மேல ஃபீலிங்ஸ் வந்தா, அது தப்பாம்மா?" அப்படி தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா, ஒரே நேரத்துல 2 பேர் மேலயும் ஃபீலிங்ஸ் வரணும். 2 பேருமே வேணும்னு நெனைக்கிறது தப்பு. நீ கொஞ்சம் தெளிவா சொல்றியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தான் கேட்டேன். நான் தூங்க போறேன். குட் நைட். டேய் குளிச்சுட்டு தூங்குடா. சரி பண்றேன் டாக்டர். அப்படின்ட்டு நம்மட்ட அங்கேருந்து போயிருவாங்க. ஸோ நம்ம ஜின்னுமே ஸ்மைல் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான்டா கிளம்பியிருப்பாங்க. ஏன்னா நைட் அவங்க போயிட்டு நாம்ஜூன வர சொல்லிருவாங்க. ஸோ அந்த மாரி ஃபேமிலி கொஞ்சம் ஒரு மாரி நல்லா அவங்களுக்குள்ளேயே பாண்டிங் பேலன்ஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டேங்குமே நேரா அவங்க கண்ணாடிய தான்டா போய் பார்க்குறாங்க. ஸோ ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவங்க கண்ணாடிய பார்ப்பாங்க. அதில ஜங்குக்கு ஹக் பண்ணப்ப அந்த தலை மாரி விழுந்திருக்கும். அது நல்லா கிளியரா தெரியுது. நம்ம டேங் அத தான் தொட்டு பார்த்துட்டு, ஒரு மாரி நர்வஸா இருக்காங்க. அது என்னவா இருக்கும் அப்டின்ட்டு அவங்களுக்கே புரியல. ஸோ இப்படியே கட் பண்ணா நம்ம ஜங்குக் சைடு தான்டா. ஸோ அவர் வந்து அந்த பேண்டேஜ தான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஏன் நான் இப்படிலாம் ஃபீல் பண்றேன்? ஒருவேள அண்ணி சொன்ன மாரி என் அண்ணன பார்க்கும்போது அவங்களும் இப்படி தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்களா? தெரியல. பார்க்கலாம். அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கும் தூங்கிருவாங்க. ஸோ ஆக்சுவலா அத பார்க்கும்போது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாரி தான் இருக்கும். பட் இப்படி கொண்டு போனா நல்லாருக்கும்னு தோணுச்சு. அதான். ஸோ ஓகேடா, ஸ்டோரிக்குள்ள போயிரலாம். அப்படியே கட் பண்ணா அந்த கடல் இருக்குல்லடா, அந்த இடத்த தான் காட்டுறாங்க. ஸோ கடல் அலையில வந்து ஒரு பெர்சன் மட்டும் அங்க வந்து கட ஒதுங்குன மாரி இருக்கும். ஸோ அப்படியே அவர் எந்திரிச்சு நிக்கிற விதம், உட்கார்ற விதத்த பார்க்கவே ஒரு மாரி பயங்கரமா இருக்கும். ஏதோ விலங்கு மாரி இருக்கும். ஸோ அப்படியே சடனா அவர் கையில இருக்க தோலெல்லாம் உரிய ஆரம்பிக்கும். அந்த உடம்புக்குள்ள இருக்க ஃப்ளஷ் இருக்கும்லடா, அந்த ரத்தம். அதெல்லாம் அப்படியே வெளிய தெரியறது. ஒரு மாரி பாதி இடம் பிளாக்கா இருக்கிறது. அப்புறம் அந்த நெத்தியில வந்து கன் ஷூட்லாம் இருக்கும்னு சொன்னேன்ல. அத வந்து அந்த பெர்சன் அவர் கையாலே எடுத்து வெளிய போடுறாராம். ஸோ அது பார்க்கறதுக்கே ஏதோ வினோதமா இருக்கும். "யார்றா நீ இன்னும் சாகலையா?" அப்படின்ட்டு. அந்த பெர்சன் அப்படியே எந்திரிச்சு அந்த இடத்துல தான் நடந்துகிட்டு இருப்பாரு. சைடு வந்து இந்த கார்ட்ஸ்லாம் செக்கிங் வருவாங்கல்ல, இன்னும் கடல்ல யாரும் இருக்காங்களா? எல்லாரும் போயிட்டாங்களா என்னன்னு? ஸோ அந்த மாரி தான் ஒரு கார்டு வந்து செக்கிங் வந்திருப்பாங்க. ஸோ இதில இந்த பெர்சன் வந்து நடந்து போற வினோதமா இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ கார்டு ஃபர்ஸ்ட்டு விசில் அடிப்பாங்க. பட் அந்த பெர்சன் போற மாரியே தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த கார்ட்ஸ் வேகமா போயிட்டு அவன தான் அப்படியே கைய பிடிச்சு திருப்புவாங்கடா. ஆனா ஒரு ஃபேஸ பார்த்தோனே கார்டுக்கே ஒரு மாரி பயமா ஆயிடும். வேகமா ஓடலான்னு பார்ப்பாங்க. பட் அதுக்குள்ளயே அந்த பெர்சன் வந்து அந்த கார்ட புடிச்சு அந்த மண்ல சாய்ச்சு விட்டுருவாங்க. அந்த கார்ட்லாம் கத்துவாங்க யாராச்சும் ஹெல்ப்புக்கு வர சொல்லி. அவங்களும் விசில்லாம் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் யாருமே கேட்குற மாரி தெரியாது. ஸோ அந்த பெர்சன் டக்குன்னு அந்த கார்ட்ஸோட கழுத்தில தான்டா கடிச்சு வச்சுருவாரு. ரொம்ப ஹார்டா கடிப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க ரத்தத்தையே உரியிற மாரி இருக்கும். ஸோ ஃபைனலா கடிச்சுட்டு மூஞ்சிய பார்த்தோம்னா, ஒரு ஜோம்பி மாரி இருக்கும்டா பார்க்குறதுக்கே. அப்படியே வாயெல்லாம் ரத்தமா இருக்கும். அந்த மாரி கண்ணே ஒரு மாரி இருக்காதுடா. ஒயிட் கலர்ல இருக்கும் கண்ணு ஃபுல்லாமே. ஸோ அவரு ஃபுல்லா குடிச்சுட்டு திருப்பி அங்கருந்து அந்த ரத்த கறையோட நடக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இந்த கார்டுமே வந்து அப்படியே கொஞ்ச நேரம் மயக்கத்திலே தான் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டோரிய முடிச்சுக்கலாம். ஸோ நீங்க கேட்ட மாரி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன்னு நெனைக்கிறேன். பட் அகைன் ஒன் டைம் சொல்லிக்கிறேன். டேங்கோட ஃபேமிலி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டாக்டர் சம்மந்தப்பட்டது தான். அண்ட் அதே மாரி ஜிம்மின் ஷுகா லவ் மேரேஜ் தான்.
ஸோ ஜிமின் வந்து 1 மந்த் ப்ரெக்னென்ட்டா இருக்காங்க. அண்ட் ஜங்குக் பார்த்தோம்னா, அவங்க ஃபேமிலில ஏதோ நடந்திருக்கு. பட் வந்து ஸ்டோரியோட உள்ள நடுவுல நான் சொல்லிக்கிறேன். அது கண்டிப்பா சொல்லிருவேன். சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். அண்ட் ஜங்குக்கும் நெல்சனுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னஸ் இருந்திருக்கு. ஊடால ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதில தான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்னஸ் வந்து போயிருச்சு. பட் ஜங்குக் வந்து நெல்சன வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பார்க்குறாங்க. அதனால தான் இன்னுமே வந்து நெல்சன வந்து அடுத்தவங்கள விட்டு காயப்படுத்துறது கிடையாது. ஸோ நெல்சனும் அதே மாரி தான். அவங்களுக்குள்ள சண்டைனா அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிருவாங்க. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்க? மாறி மாறி 2 பேரையும் அடிச்சுக்கிறது. ஸோ பட் இவங்கது வந்து கொல்ற லெவலுக்கு போகும். ஸோ அதுதான். அண்ட் அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருந்திருக்கு? ஏன் வந்து இதெல்லாம் இன்னும் நம்ம தருண் அதாவது சாயோட பையனுக்கு தெரிய வரல. பட் அது தெரியும்ல, சாய் வந்து எப்பயாச்சும் தான் ரேரா தான் கம்யூனிகேஷனே வைப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம தருணுக்கு தெரியாம இருந்திருக்கும். ஸோ மத்தபடி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் இல்லாம இத கொண்டு வந்திருப்பேன்னு நெனைக்கிறேன். ஸோ மத்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம போக போக பார்த்துக்கலாம்டா. அண்ட் அதே மாரி ஜேஹோப்பும், யூஜினும் இதில வந்து கப்பிள்ஸ் சரிங்களா? ஸோ 2 பேருமே வந்து ஜங்குக்கோட லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான பெர்சன் தான். நீங்க கேட்கலாம், ஏன் எல்லா ஸ்டோரியிலும் டீகோக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா இருக்கு அப்டின்ட்டு. அது ஏன்னு எனக்கும் தெரியல. ஐ ஹோப் இன்னும் வர ஸ்டோரியிலயாச்சும் இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் இல்லாத மாரி கொண்டு வர ட்ரை பண்றேன். எனிவே தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட்ரா. நெக்ஸ்ட் பார்ட்ல கண்டிப்பா மீட் பண்ணலாம். ஸோ இது வந்து வெறும் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மாரி தான். லைக் டேங்கோட ஃபேமிலி எப்படி, ஜங்குக்கோட ஃபேமிலி எப்படி, அந்த ஒரு ஸ்பைசஸ் அதாவது ஜாம்பி எப்படி வந்துச்சு, அது எப்படி உருவாச்சு, இதெல்லாம் வந்து நம்ம போக போக செக் பண்ணிக்கலாம்டா. அண்ட் ஐ ஹோப் யூ லைக் திஸ். உங்களோட விஷயம் அந்த கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கடா. சீக்கிரமே நெக்ஸ்ட் பார்ட்ல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அஜி. டாடா பை பாய். ஐ லவ் யூ சராங்கே.